ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனிஸ் அனிமி சீரிஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2. நம்ம ஹீரோ ரொம்பவோ அடிப்பட்ட நிலமையில ரத்தம் வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். காடஸ் மாதிரி யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்க. என்னோட வழியில யார் குறுக்க வந்தாலும் சரி, அவங்க என்னோட எதிரி தான், அவங்கள நான் கொல்லுவேன், அது காடாவே இருந்தாலும் சரிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது பார்க்க ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ ஷூட் பண்றான். சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ கௌரிய கூட்டிட்டு போனதுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோஸோட பார்ட்டி சக்சஸ்ஃபுல்லா அந்த லேப்ரின்த்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போபிஸ்டார்ங்கிறவரு மன்னருக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்றாரு. அப்ப அங்க இருக்கிற பிரின்சஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒழுங்கா இல்லாத மாதிரி தெரியவோ, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஒன்னும் இல்ல அப்படின்னு அந்த பிரின்சஸ் சமாளிக்கிறா. ஹீரோஸோட பார்ட்டி வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிரின்சஸ் அவங்கள பாக்குறதுக்காக ஓடி போறா. அவங்க சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கடவுள் இங்க சமன் பண்ணதுனால அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, கஷ்டப்பட்டு அந்த வார்ல போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பிரின்சஸ் அவங்கள நினைச்சு வருத்தப்படுறா. ஷிசுகுவை பார்க்கவும் அவ ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறா. கோகி அமனகாவா அவன் தான் அந்த பார்ட்டியோட ஹீரோ. அவன் கூட சேர்ந்து கொஞ்சம் சில பேர் தான் போயிருக்காங்க. அண்ட் மத்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் கிங்டம்லயே தான் இருக்காங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்றா. கோகி வருத்தமா இருக்கிறத நினைச்சு கண்ணாடி போட்டுக்கிற எரிகா அப்படிங்கிற பொண்ணு கொஞ்சம் வருத்தப்படுறா. ஹியோமா எதுக்காக ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்காங்க, இருக்கிற மான்ஸ்டர்ஸை பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு நம்ம கிளாஸ்மேட்ஸ் கேட்கவும், இல்ல மான்ஸ்டர்ஸை விடவும் அவன் ரொம்ப பயங்கரமா இருந்தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கோஸ்கே எங்க போனா அப்படின்னு சொல்லி மெல்த் எடுப்பா, இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இன்விசிபிளா இருக்கிறவன் வரான். ஆமா கௌரி எங்க அவா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேட்கவோ, அது ஒரு பெரிய கதை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் பிரின்சஸ் கிட்ட ஷிசுகோ எக்ஸ்பிளைன் பண்றா. அப்படின்னா அவன் நாகமோ கூட இருக்காளா, அதனாலதான் கோகி ரொம்ப சோகமா இருக்கானா அப்படின்னு பிரின்சஸ் கேட்கவும், அதுவும் ஒரு காரணம் தான், இன்னொரு காரணமும் இருக்கு. நாகமோ திரும்பவும் அவனை காப்பாத்திருக்கான். ஒரு ஹீரோவா இருந்து கூட தன்னால எதுவும் பண்ண முடியலன்னு கோகி வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நாகமோவை நான் பார்த்திருந்தா நல்லா இருக்கும்னு பிரின்சஸ் சொல்லவும், அவன் ரொம்பவும் சேஞ்ச் ஆயிட்டான், இப்ப எங்களோட வேர்ல்டுக்கு போறதுக்கான ஒரு வழியை தான் அவன் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஷிசுகோ சொல்றா. இந்நேரத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் லேப்ரின்த் நோக்கி போய்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு டெசர்ட் வழியா தான் போய் ஆகணும். அவங்க போற டெசர்ட் ரொம்பவும் ஹாட்டா இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ வந்துட்டு காருக்குள்ள கூலிங்கா இருக்கிற மாதிரி அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கான். உங்க அப்பா ஹாஜிமி உனக்காக தான் இதை பண்ணியிருக்காரு மியோ அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவும், சிரசாக்கி நீயும் என்ன அப்பான்னு கூப்பிடாதான் நம்ம ஹீரோ சொல்லவா அவ முறைக்கிறா. கௌரி அவ என்ன கூப்பிடுறது வேற, என்னோட ஓன் கிளாஸ்மேட்டே என்ன அப்பான்னு கூப்பிடுறது வேற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா நம்ம குழந்தைங்களும் ஒன்று அப்பான்னு தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவோ, அதுக்கு முன்னாடி என்னோட குழந்தைங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோயி சண்டை போடுறா. ஹாஜிமி உங்க வேர்ல்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ண வைக்கிறதா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி யோயி சொல்லவும், உன்னோட ஹாஜிமிவை எனக்கு தான் நல்லா தெரியும், அவனோட ஃபேவரட் அனிமே என்னன்னு தெரியுமா, மாங்கா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவ கேட்கவும், இந்த வேர்ல்டுல தான் அது எதுவுமே இல்லையன்னு யோயி சொல்லவும், அவனோட காஸ்டியூமே அனிமேல வர காஸ்டியூம் மாதிரி தான் இருக்கான், அவன் வெப்பனுக்கு கூட அனிமேல வர நேம் தான் வச்சிருக்கான் அப்படின்னு சிரசாக்கி சொல்லவோ, என்ன ரொம்பவும் அவமானப்படுத்தாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தான் ஹாஜிமியை பத்தி நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவும், நான் அவன் கூட ஒன்னாவே படுத்திருக்கேன், எனக்கு தான் அவனை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மியா சொல்லவும், நீங்க ரெண்டு பேருமே தப்பு பண்றீங்க, ஒரு சின்ன குழந்தை முன்னாடி எப்படியா சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும், இந்த தடவை ஷியா சொல்றது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே வருத்தப்படுறாங்க. மாஸ்டர் அங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. அதெல்லாம் சாண்ட் பாம்ஸ், அது எது கிடைச்சாலும் சாப்பிடுறோம், ஆனா அதுங்க எல்லாமே எதையோ சாப்பிடுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. கெட்டியா புடிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். பார்த்தா இவங்கள வந்துட்டு அந்த சாண்ட் பாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கி. டியோ வர நம்ம ஹீரோக்கு டிரைவிங் பண்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கா. அதுங்க வர பின்னாடி துரத்துக்கிட்டே வருது. சிரசாக்கி பயந்து நம்ம ஹீரா மேல போய் படுத்துக்கிடவும், இதுதான் சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கிறது இல்ல அப்படின்னு யோகி கேட்கவோ, ஷியா வந்துட்டு சிரசாக்கியை கட்டி போட்டுருதா, உண்மையிலேயே நான் பயத்துல தான் பிடிச்ச, வேற எந்த நோக்கமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அப்படின்னா நீ பயத்துல பிடிச்சா அப்படிதான் கேட்கவும், ஆமா அப்படின்னு சிரசாக்கி சொல்றா. அப்படியே ஹாஜிமேவை யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சா அப்படிதான் கேட்கவும், ஆமா அட இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரமாச்சு வாயை முடிக்கிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கார் ரிவர்ஸ்ல திருப்பி அப்படியே ரிவர்ஸ்லயே காரை நம்ம ஹீரோ ஓட்டிட்டு வரான். நான் செட் பண்ணதுல இருந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கவே இல்ல, ட்ரை பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கார்ல இருந்து ஒரு வெப்பனை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணதுல அந்த சாண்ட்வாமோட தலை தெரிச்சு அதெல்லாம் அப்படியே கார்லயே வந்து விழுது. மியோ இதை பாத்திர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போறான். அங்க இருக்கிற எல்லா சாண்ட்வாம்ஸுமே நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிடுச்சு. வர்ற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காருக்கு முன்னாடி ஒரு கண்ணை கொண்டு வந்து ஃபாஸ்டா போட்டு தள்ளிருக்கான். அந்த சாண்ட்வாம் எல்லாமே சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஆக்சுவலி ஒரு மனுஷன் தான். நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஹாஜ்மி அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவும், நீ ஒரு பிரீஸ்ட்ங்கிறதுனால எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு தானே நினைப்பா அப்படின்னு ஷியா கேட்கறா. பாப்பா நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மியோ சொல்லவோ, நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிடுதான். அவனை காப்பாத்தணும்லாம் இல்ல, எனக்கு ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஸ்டேட்டஸ் பிளேட் செக் பண்ணி பார்த்தா மானா ஓவர்லோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மானா ஓவர்லோட் ஆகிற லெவலுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சிரசாக்கி அவளோட பவரை யூஸ் பண்ணி இப்ப அவனை ஹீலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா. ஆனா அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன இது என்னோட ஸ்பெல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு, ஆனா எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு சொல்லி ஹையஸ்ட் லெவல் மேஜிக்கை யூஸ் பண்றா. இப்ப அவங்களை சுத்தி ஒரு லேயர் மாதிரி லைட் கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோ சிரசாக்கிக்கு ஒரு ரிங்க கொடுத்திருக்கான். அந்த ரிங்க அவ யூஸ் பண்றா. லைட் மேஜிக் யூஸ் பண்ணி நீ கொடுத்த அந்த ரிங்ல இருக்கிற கிறிஸ்டல்ல அவனோட அவ்வளோ மானாவையும் ஸ்டோர் பண்றா அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப சிரசாக்கி வந்துட்டு அவனோட மான அவலத்தையும் கொஞ்சம் உறிஞ்செடுக்கவும், இப்ப அந்த ஆள் கொஞ்சம் நார்மல் ஆகிறான். அவன் நார்மல் ஆகிற லெவலுக்கு நான் அவனோட மான அவலத்தையும் உறிஞ்செடுத்துட்டேன், ஆனா இவன் இன்னும் ஃபுல்லா கியூர் ஆகல, எப்ப வேணாலும் மானா திரும்பவும் ஓவர்லோட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா.
இது ஏதாச்சும் புது வகையான ஒரு டிசீஸா இருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்கோ எங்களையோ டயக்னைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சிரசாக்கியோ ஓகே அப்படின்னு சொல்றா. அந்த ஆள் கண் முழிச்சு பார்த்துட்டு என் கண்ணுக்கு காடஸ் தெரியுறாங்க அப்படின்னா நான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன், அப்பவே நினைச்சேன் அதுங்க கிட்ட மாட்டி இறந்து போயிருப்பேன்னு அப்படின்னு நம்ம பேசுவோம். நம்ம ஹீரோ வயிற்றுலயே மிதிச்சு நீ இன்னும் உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்றான். ஓ அப்படின்னா நான் இன்னும் சாவலையா அப்படின்னு அவன் கேட்கறான். இவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போலான்னு சிரசாக்கி சொல்றா. ஆமா காருக்குள்ள எப்படி இவ்வளவு கூலிங்கா இருக்கு, அது போக உங்ககிட்ட கூலிங்கான தண்ணி வேற இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுதான். என்னோட பேரு பிஜே பியோவெட் செங்கன், ஆங்கஜி லேண்டோட டியூக் சன் தானா அப்படின்னு நம்ம சொல்லவும் நாங்களும் இப்ப ஆங்கஜிக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஷியா சொல்றா. சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் எங்க ஊர்ல இருக்கிற தண்ணியில ஒரு புது வகையான வைரஸ் பரவி இருக்கு, அதை குடிச்ச எல்லாருக்குமே இந்த டிசீஸ் வந்துருச்சு, எல்லாருக்கும் ஹை ஃபீவர் வந்து மானா ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டு அதை கியூர் பண்றதுக்கு வால்கனோக்குள்ள இருக்கிற ஸ்டில் ஸ்டோன் அதுதான் தேவைப்படுது. வால்கனோக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டில் ஸ்டோனை வச்சு எல்லாரையும் கியூர் பண்ண முடியும், ஆனா அதை எடுக்கிறது ரொம்பவும் ஆபத்தானது, அட்வென்ச்சரர்ஸ் அதை எடுக்கிறது கூட ரொம்பவும் ரேர் தான் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படவும் சோ அப்படின்னா அந்த ஸ்டில் ஸ்டோனை யாராச்சும் வால்கனோல இருந்து எடுத்து தரணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி டியோ கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு அட உங்களை பார்த்தா கோல்ட் ரேங்க் அட்வென்ச்சரர்ஸ் மாதிரி தெரியுது, நீங்க எனக்காக இதை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆங்கச்சி லேண்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் கையில தான் இருக்கு, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறான். எல்லாருமே நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு மியோ கேட்கவோ சரி பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஊருக்கு வேற தண்ணியை கொண்டு போனா அதுக்காக கிங்டம்க்கு போய் ஹெல்ப் கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லவும் எப்படியும் நாங்க ஆங்கஜி வழியா தான் டிராவல் பண்றோம், சோ கண்டிப்பா நாங்க அங்க போய் தான் ஆகணும், தண்ணியை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல அப்படித்தானே யோயி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு யோயி சொல்றா. நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் இப்ப ஆங்கஜி அப்படிங்கிற அந்த லேண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. டீமன் கிங்டம் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஜெனரல் கிட்ட வந்து ஜெனரல் ஃப்ரைட் நான் கேள்விப்பட்டது உண்மைதானா, கேட்லியா இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா அப்படின்னு இந்த ஜெனரல் சொல்றான். எப்படி நடந்துச்சு அதுக்கு வாய்ப்பே இல்லையா நம்ம கேட்கவும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு இர்ரெகுலர் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றது மட்டும் இல்ல, வில்லேஜ்ல ஹெர்ப கலெக்ட் பண்றதுக்காக போனவங்களையோ தோக்கடிச்சிட்டாங்க, 60,000 மான்ஸ்டர்ஸ் அந்த வில்லேஜுக்கு கூட்டிட்டு போய் நம்ம பிளான் சக்சஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா ஒரு இர்ரெகுலர் நம்ம பிளான தோக்கடிச்சிட்டான், வெறும் 4 பேர் சேர்ந்து அந்த 60,000 மான்ஸ்டர்ஸையும் தோக்கடிச்சிட்டாங்க, அந்த சண்டையில ரீஸுக்கு ஒரு கையே போயிடுச்சு. அதே சேம் இர்ரெகுலர் தான் ஆர்கஸ் லேப்ரின்த்ல அந்த ஹீரோ பார்ட்டியில ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக போயிருந்தப்போ அவனையும் காப்பாத்திருக்கான், கேட்லியாவையும் கொண்டிருக்கான் அப்படின்னு இந்த ஜெனரல் சொல்லவும் கேட்லியாக்காக கண்டிப்பா நான் அவனை பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அவனோட லவர் சொல்றான். நம்ம எதிரிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நானும் ஸ்ட்ராங்கா மாறதுக்கு வால்கேனுக்கு போய் ஒரு ஏன்ஷியன் மேஜிக்கை அடைஞ்சிட்டு வரேன், நீ இந்த இடத்த அது வரைக்கும் பாத்துக்கோ அப்படின்னு இந்த ஜெனரல் கிளம்புறான். என்னோட ஆர்மி அழிச்ச நீ யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, நான் உன்னை பார்த்த அன்னைக்கு அதுதான் நீ கடைசியா மூச்சு விடுற நாளா இருக்கும், உன்னை பார்த்த இடத்துலயே நான் கொல்லுவேன் அப்படின்னு அந்த ஜெனரல் நினைக்கிறேன். ஆங்கஜி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிட்டா. அந்த இடம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா சிட்டிக்கு உள்ள போய் பார்த்தா வெறிச்சோடி இருக்கு, இந்த இடம் ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மியோ சொல்றான். இந்த இடம் நீங்க நல்லா இருக்கும் போது வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவை பத்தி அவன் டீமை பத்தியும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணவும் எங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடம்பு சரியில்லாத மக்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அவங்கள பாக்குறான். சிரசாக்கியோ ஷியாவோ உடம்பு சரியில்லாதவங்களை கவனிச்சுக்கிறாங்க. வந்துட்டு ஒரு பெரிய பள்ளத்தை கிரியேட் பண்றா. அண்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கு அடியில சிமெண்ட் போட்டு தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு இடத்த அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. யூஇ அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அதுல வாட்டர் ஃபில் பண்றா. வாட்டர்ல தான் அவங்களுக்கு அந்த டிசீஸ் பரவி இருக்குங்கிறதுனால இப்படி ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. யூஇ அதிகமான மானாவை யூஸ் பண்ணதுனால இப்ப நம்ம ஹீரோட பிளட்டை குடிக்கிறா. அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு கிஸ்ஸும் கொடுக்குறா. நானும் ஒரு நாள் இப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி டியோ சொல்லவும் நானும் தான் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. இப்ப அந்த லேக்ல போயிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம ஹீரோ போய் பாக்குறா. இதை நீங்க எந்த லெவலுக்கு செக் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் தண்ணியை நாங்க சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இதுலதான் பாய்சன் இருக்குன்னு தெரிஞ்சது, மத்தபடி நாங்க உள்ள போலன்னு சொல்லவோ தண்ணிக்கு அடியில போய் பாத்தீங்களா நம்ம ஹீரோ கேக்குறான். இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னோட டீமனைஸ்க்கு தண்ணிக்கு அடியில ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஒரு பாம தூக்கி தண்ணிக்குள்ள ஏறிறான். மிஸ்டர் ஹாஜ்மி இது ஒரு புனிதமான லேக், இதை என்ன பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்கவும் நான் நினைச்சதை விட இது ரொம்பவும் ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிறைய பாம்ஸை தண்ணிக்குள்ள தூக்கி எறியவோ மிஸ்டர் ஹாஜ்மி இப்படி பண்ணாதீங்க, இது எங்களோட புனிதமான லேக் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறான். பார்த்தா டென்டக்கல்ஸ் மாதிரியான ஒண்ணு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்றான். ஜெல்லி ஸ்லைம் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் இருக்கவோ இது என்னது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட ஓனர் பார்த்து ஆச்சரியப்படுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மான்ஸ்டர் கிட்ட பாய்சனை பரப்புற மேஜிக் இருக்கும்னு நினைக்கிறேன், அது தண்ணியில கலந்ததுனால தான் உங்களுக்கு அந்த டிசீஸ் பரவி இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது டீமன்ஸோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அதோட கோரை கரெக்டா ஏன் பார்த்து அடிக்கிறான். இப்போ அந்த மான்ஸ்டர் அழிஞ்சு போயிருது. அது அழிஞ்சிருச்சா அப்படின்னு அவர் கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தண்ணி சுத்தமா இருக்குமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி செக் பண்ணி பார்த்ததுல இன்னும் அந்த தண்ணியில கொஞ்சம் பாய்சன் இருக்கு, நாங்க உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அந்த தண்ணியை நீங்க யூஸ் பண்ணுங்க, அதுக்குள்ள இந்த வாட்டர் ஆட்டோமேட்டிக்காவே பியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. ஆனா இந்த மான்ஸ்டர் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லவும் இதுக்கு டீமன்ஸ் தான் காரணமா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் ஹாஜிமே நீங்க சொல்றது ஒரு பெரிய விஷயம், இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களுக்காக இதை பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் இதை எப்பவும் மறந்துடாதீங்க, எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா கண்டிப்பா உங்ககிட்ட கேட்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிரசாக்கி எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. அண்ட் ஷியா வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் சேஃபா திரும்ப வந்தது பார்த்துட்டு ஷியாவோ சிரசாக்கி ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. ஆங்கஜியோட மக்களை எல்லாரும் கேட்டுக்கோங்க, நமக்கு இருந்த பிரச்சனையை இவங்க தீர்த்துட்டாங்க, புனித நீர்ல இன்னும் அந்த பாய்சன் கலந்துதான் இருக்கு, ஆனா கவலை இல்ல, அது திரும்பவும் புனிதமா மாறுற வரைக்கும் நமக்கு தேவையான தண்ணீர் நமக்கு இருக்கு, இந்த கோல்ட் ரேங்க் அட்வென்ச்சரர் ஸ்டில் ஸ்டோன் நமக்காக
நமக்காக வால்கேனோல இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் மக்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. சிரசாக்கி மியாவை பாத்துக்கிட்டா மத்த 4 பேரும் தான் இப்ப அந்த வால்கேனோக்கு போறாங்க. பத்திரமா திரும்பி வா ஹாஜிமே, நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவும் யோயி நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே ஒரு லுக் விடுறா. பாப்பா, நீங்க கிளம்ப போறீங்கன்னா யோயிக்கு கொடுத்த மாதிரியே சிரசாக்கிக்கு ஒரு கிஸ் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி மியோ கேட்கவும், ஓ நான் உன் கண்ண மூடியுமே நீ பாத்துட்டியா அப்படின்னு சொல்லி டியா தெரியாத மாதிரி நடிக்கிறா. ஹாஜிமே இது நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. ஹே ஹாஜிமே, நீங்க 2 பேரும் வேலை பார்க்க போனதா தானே நினைச்சேன். ரொமான்ஸ் பண்றதுக்கு எங்க உனக்கு டைம் கிடைச்சது? சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு வேலை பார்க்குற டயத்துல அவளை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சிரசாக்கி நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்கவும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோயி வெறுப்பேத்துறா. அது சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிச்சு அங்க இருந்து கிளம்பிட்டான். இவங்க வந்த வழியா இருந்த அந்த டெசர்ட்டை கடந்து தான் அந்த வாழ்க்கைக்கு போனோம். சாண்ட் வார்ம்ஸ், புயல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கடந்து நம்ம ஹீரோ இப்ப அந்த இடத்துக்கு போய் சேர்றான். இப்ப அவங்க அந்த வாழ்க்கைக்குள்ள போறாங்க. அந்த இடம் ரொம்பவுமே ஹாட்டா இருக்கு. ஷியாக்கு யோயிக்கு அதை தாங்க முடியல. ஆனா எனக்கு பெருசா எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. அந்த இடத்துக்குள்ளயுமே ஒரு லேப்ரின்த் இருக்கு. நீங்க எல்லாரும் தயாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். தயார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா ஸ்டெல் ஸ்டோன்ஸ் ரொம்பவும் கம்மியா இருக்கு. அந்த இடத்துல நிறைய தோண்டி எடுத்துட்டாங்க போல. இதெல்லாம் நமக்கு பார்த்தாதா அவங்களை கியூர் பண்றதுக்கு நமக்கு இன்னும் நிறைய தேவை. யாருமே இந்த நாள் வரைக்கும் போகாத தூரத்துக்கு நம்ம இன்னும் உள்ள போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப உள்ள போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு டேஞ்சர் இருக்கிறத சென்ஸ் பண்றான். திடீர்னு ஒரு பெரிய புயல் அடிக்குது. லாவா, அதாவது எரிகுழம்புல கிரியேட் ஆன மாதிரியான ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துல இருக்கு. கதை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஹஜ்மே, நான் என்னோட புது விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். ஷியா அப்படியே காத்துல பறக்கும்போது அதை ஸ்பின் பண்ற ஸ்பீடோட சேர்த்து அந்த சுத்தியில வச்சு அடிக்கும்போது அது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த மான்ஸ்டர் துண்டு துண்டா சதறது. இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. மானவ கைனடிக் எனர்ஜியா மாத்தி அடிச்சதுனால தான் இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க அதுக்குள்ள போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஸ்டெல் ஸ்டோன்ஸா தான் இருக்கு. அந்த மக்கள் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிடலாம், இது போதுமே அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. ஆமா, நம்ம இந்த லேப்ரின்த்தோட எக்ஸாம் முடிச்சுட்டு போற வழியில இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப இவங்க எல்லாருமே அந்த லேப்ரின்த்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவும் முடியலப்பா, ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. யோயிக்கு தலை சுத்தி கிறுத்தனமெல்லாம் பேச ஆரம்பிக்கிறா. நீ மட்டும் எப்படி இன்னும் நார்மலா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ டியாவை பார்த்து கேட்கும். நான் ஒரு டிராகன் ஆச்சு அப்படின்னு அவ சொல்றா. சரி நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க ஒரு இடத்துல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு போறாங்க. யோயி ஐஸ் கிரியேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். யோயோ ஐஸ் கிரியேட் பண்றா. டியோ வின் மேஜிக் யூஸ் பண்ணுவோம். அப்படியே ஏசி காத்தடிச்ச மாதிரி இருக்குது. ஆமா மாஸ்டர், உங்களுக்கு இது கஷ்டமா இல்லையா அப்படின்னு டியோ கேட்கவும், உண்மையை சொல்லணும்னா எனக்கும் இந்த ஹாட்டா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை ஒவ்வொரு லேப்ரின்த்தும் உங்களை ஒவ்வொரு விஷயத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குமோ என்னமோ. ஏன்னா இதை முடிக்கிறவங்க காட் கூட சண்டை போட போறாங்க. அதனாலதான் இதை இப்படி ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. ஆர்கஸ் லேப்ரின்த்ல நீங்க நிறைய மாஸ்டர் கூட சண்டை போட்டீங்க, உங்களுக்கு ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ரெண்டாவது லேப்ரின்த்ல உங்க மானா எதுவும் ஒர்க் ஆகாது. மானா தான் இந்த வேர்ல்ட்ல ரொம்ப மெயினானது. மேஜிக்கே இல்லாம நீங்க அந்த இடத்துல சண்டை போட்டீங்க. சோ இந்த லேப்ரின்த்ல இவ்வளவு ஹீட்லயும் நீங்க உங்களோட மனசை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான ட்ரைனிங்கா கூட இருக்கலாம்ல அப்படின்னு டியோ கேட்கவும், எனக்கு இந்த மாதிரி தோணாம போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரின்னு அவங்க எல்லாருமே இப்ப கிளம்புறாங்க. இப்ப அந்த லாவாக்குள்ளேயே ஒரு போட்டை கிரியேட் பண்ணி அதுல இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நடந்து போறதை விட இது எவ்வளவோ பெஸ்ட் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது. எல்லாரும் கெட்டியா புடிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அறிவு மாதிரி அது மேல இருந்து கீழே விழுது. இப்ப கண்டினியூஸா திரும்பவும் கீழே விழ போகவும் யோயி வந்துட்டு டக்னாவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த போட் வந்துட்டு ஸ்லோவா லேண்டிங் ஆகிற மாதிரி பண்றா. அந்த இடத்துல ஒரு பெரிய டனல் மாதிரி இருக்கு. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபைனல் பிளேஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் ஃபைனல் பாஸ் கூடயும் நம்ம மோத போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் அந்த செவுத்துல வந்துட்டு 100 மானா ஸ்டோன்ஸ் இருக்கிறதையும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். எல்லாருமே இதுக்கு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எது வந்தாலும் நம்ம மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஒரு மீடியர் மாதிரி ஒன்று வந்து விழ போகவும் டக்குன்னு டியாவா மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை தடுக்கிறா. பட் இப்போ அதே மாதிரி நிறைய அட்டாக் வரவும் இவங்க எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு போய் ஒவ்வொரு கல்லு மேல நிக்கிறாங்க. வர்ற அட்டாக்க ஒவ்வொருத்தவங்களுமே தனித்தனியாவே சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த மானா ஸ்டோன்ஸ் இருக்கிற இடத்துக்கு கிட்டக்க நம்ம ஹீரோ போகலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா லாவால கிரியேட் ஆன ஒரு ஸ்னேக் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நிறைய ஸ்னேக் வரவும் நிறைய ஸ்னேக் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஆனாலுமே கூட அது டக்குன்னு ரீஜெனரேட் ஆயிருது. இந்த பாம்புங்க எல்லாமே ஃபாஸ்டா ஹீலிங் ஆகுது. இதை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி டியாவோ ஷியாவோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த லிபரேட்டர்ஸ் கண்டிப்பா இதை அழிக்கிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு உள்ள ஏதாச்சும் ஒரு கோர் இருக்கும், அந்த ஸ்டோனை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, உங்களுக்கு நார்மல் புல்லட்ஸ் எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வேற புல்லட்ஸை மாத்தி ஷார்ட் பண்ணவும் அதோட உடம்பே 2 துண்டா தெரிக்குது. அண்ட் அதுக்கு உள்ள இருந்து ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று வரவும் டக்குன்னு அந்த ஸ்டோனையும் நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணுதான். ஹாஜிமி சொன்ன மாதிரியே தான் இது இருக்கு, இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்னேக்கை டெஸ்ட்ராய் பண்ணி அதுக்கு உள்ள இருக்கிற அந்த ஸ்டோனையும் டெஸ்ட்ராய் பண்றாங்க. அந்த ஸ்டோனை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணும்போது ஷியாக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ இப்போ கடைசியா இருந்த 2 ஸ்னேக்கையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஆனாலுமே பார்த்தா திரும்பவும் அந்த ஸ்னேக் எல்லாம் வந்துருது. நான் அதோட கோரையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன், அப்புறம் எப்படி இது ஹீலிங் ஆகி திரும்ப வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹாஜிமி அந்த வால்ல இருக்கிற மானா ஸ்டோனை பாரு அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. நம்ம ஹீரோ இங்க ஒரு ஸ்னேக்கை டெஸ்ட்ராய் பண்ணி அதோட ஸ்டோனை டெஸ்ட்ராய் பண்ணுவோம். அங்க இருக்கிற ஒரு மானா ஸ்டோனும் டெஸ்ட்ராய் ஆகுது. அந்த செவத்துல மொத்தமா 100 ஸ்டோன் இருந்து நம்ம 11 அழிச்சிருக்கோம். 11 மானா ஸ்டோனும் அங்க டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு பெரிய ஸ்னேக் பட கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே தயார் தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் அதிகமான ஸ்னேக் அழிப்பேன், மாஸ்டர் ஏன் கூட டேட்டிங் வருவாரு அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. மாஸ்டர் டேட்டிங் வருவாரு உண்மைதான், ஆனா அது ஏன் கூட அப்படின்னு சொல்லி இப்ப ஷியா வந்துட்டு நிறைய மான்ஸ்டரை டெஸ்ட்ராய் பண்ணுதா. யாரை கேட்டு இது ஒரு காம்படிஷனா மாத்தினீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான்.
என்னோட ஹாஜிமே நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஹாஜிமே எனக்கு தான் அப்படின்னு யோயி வந்துட்டு ஒரே அட்டாக்லயே நிறைய ஸ்னேக்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுதா. இப்படியே இவங்க போட்டி போட்டு எல்லா ஸ்னேக்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணி முடிக்கிறாங்க. பேலன்ஸ்னும் கரெக்டா 7 ஸ்னேக் தான் இருக்கு. அதையே இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து டெஸ்ட்ராய் பண்ணி முடிக்கிறாங்க. இதோட இது முடிஞ்சது அப்படின்னு கடைசி இருந்த 2 ஸ்னேக்கையும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணும்போது திடீர்னு எங்க இருந்தோ ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு லேசர் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணுது. அது சடனா அட்டாக் பண்ணதுனால நம்ம ஹீரோ அவனோட ஷீல்ட கூட யூஸ் பண்ணல. இவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக் நம்ம ஹீரோ மேல பட்டா கண்டிப்பா அவன் இறந்து போயிருவான். இதை பார்த்துட்டு யோகி ஷாக் ஆகி ஹாஜிமே அப்படின்னு சொல்லி கத்துறா. அவ்வளவு பெரிய அட்டாக்க நம்ம ஹீரோ ஜஸ்ட் கைய வச்சு தடுத்திருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி கீழே விழவோ டக்குனு யோகி போயிட்டு அவனை பிடிக்கிறா. நம்ம ஹீரோ மயங்கின கண்டிஷன்ல இருக்கான். நம்ம ஹீரோ உடம்புல நிறைய அடிபட்டிருக்கு. யோகி டக்குனு ஹோலி வாட்டர் நம்ம ஹீரோ கொடுக்குறா. ஆனாலுமே நம்ம ஹீரோ இன்னும் எந்திக்கல. இதே மாதிரியான ஒரு பிளாஸ்ட யோகியை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ டைரக்டா அவன் உடம்புல வாங்கியிருப்பான். அதுலயே நம்ம ஹீரோ செத்து பொழைச்சு தான் வந்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு யோகி ரொம்பவோ காதறா. பார்த்தா அதுக்குள்ள மேல இருந்து இவங்க மேல அட்டாக் நடக்கும்போ டியோ வந்துட்டு டக்குனு யோகியை ஷீல்டு போட்டு காப்பாத்துறா. அண்ட் யோகியுமே வந்துட்டு ஒரு ஷீல்ட கிரியேட் பண்றா. அட்டாக் பண்றவங்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றாங்க. நான் போய் ஹாஜிமேவை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஷியா போகவும் டக்குன்னு டியா வந்துட்டு தடுக்கிறா. இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான அட்டாக், என்னோட ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா உன்னால உயிர் பழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. அந்த இடமே சின்ன பண்ணமாகுது. நம்ம ஹீரோ இன்னும் கண்மொழிக்கலையே அப்படின்னு சொல்லி யோகி ரொம்பவும் வருத்தப்படுறா. இந்த இடத்துல நான் அவங்களை அட்டாக் பண்ணதும் நல்லதா தான் போச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். யோகியோட கண்ணிலேயே தெரியுது அவ அவ்வளவு டென்ஷன்ல இருக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் டீமன் லார்ட் ஜெனரல் ஃப்ரைட் தான். நீங்க எல்லாருமே ரொம்ப ஆபத்தானவங்க, அதுலயும் முக்கியமா அவன் ரொம்ப ஆபத்தானவன். அதனால தான் நான் அவங்களை அழிக்கணும்னு ட்ரை பண்ணேன். கடவுளோட பிளெஸிங் எனக்கு இருக்கு, நீங்க அதுல தேவையில்லாம குறுக்கணிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், ஹே ஃபர்ஸ்ட் உன்னோட பேர் என்ன, வீட்டு அட்ரஸ், இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. யுரேனஸ் பிரெத் இவனை டைரக்டா அட்டாக் பண்ணியுமே இவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் பாக்குறான். நான் இதுக்காக என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னு அந்த ஜெனரல் கேட்கவும், நான் உன்னை கலாச்சேன் அது கூட உனக்கு தெரியலையா, ஆமா அவன் ஆளுங்களை அடிச்சு அனுப்பினே எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ஃப்ரைட் பூக்வா கிட்ட நான் கடவுளின் சேவகன், உனக்கு டிவைன் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஓ எனக்கு புரியுது, லேபிரின்த்ல இருந்து கிடைச்ச அந்த ஏன்ஷியன் மேஜிக்க கடவுள் தான் உனக்கு கொடுத்திருக்காரு, நீ ஒரு டிவைன் பீயிங் தப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கடவுளுக்காக நான் சேவை செய்வேன், கடவுளுக்கு யாராலையாச்சும் ஆபத்துன்னு தெரிஞ்சா அவங்கள கொல்லுவேன், முக்கியமா ஒன்ன அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு, நான் சொல்ல வேண்டிய டைலாக் நீ சொல்லிட்டு இருக்க, நீ என் வழியில குறுக்க நிக்கிற, நீ என்னோட எதிரி, நான் தான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவன் கிட்ட ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஷீல்டு இருக்கு. இந்த ஷீல்டுக்கு முன்னாடி எல்லாம் உங்களால எதுவோ பண்ண முடியாது, கடவுளோட பவர் என்னங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு லேபிரின்த்ல கிடைச்ச அவனோட ஏன்ஷியன் மேஜிக் யூஸ் பண்ணி டக்குனு டெலிபோர்ட் ஆகி நம்ம ஹீரோக்கு பின்னாடி அவன் வந்திருந்தான். அவனோட பவர் டெலிபோர்டேஷன், ஹாஜிமே ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி ஷியோ கத்துறா. திரும்பவும் நம்ம ஹீரோ மேலேயே அந்த பிளாஸ்ட் டைரக்டா படுது. என்னதான் வெப்பனை வச்சு நம்ம ஹீரோ தடுத்தாலுமே கூட அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. மத்தவங்க நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனா அதுக்குள்ள மத்த மான்ஸ்டர்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணுது. சோ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களால போக முடியல. நான் இதை எப்படி மறந்தேன், என்னதான் இருந்தாலும் மாஸ்டர் ஒரு ஹியூமன் தான், அவருக்கும் காயம் ஏற்பட தான் செய்யும், ஒரு சின்ன தப்பு நடந்தா அவர் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி டியா வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. டிராகன் பான் கடவுள்களோட எதிரிகள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு நம்ம இப்போ வெளியே போனாலே நம்மள எல்லாரும் கொல்ல தான் ட்ரை பண்ணுவாங்க, நீ டிராகன் பானுங்கிறது யாருக்கும் தெரியாம வாழு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லவும், அப்படின்னா என் லைஃப்ல நான் யாருங்கிறதையே மறைச்சுதான் வாழணுமா அப்படின்னு கேட்கவோ, இல்ல சரியான நேரம் வர வர காத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி டியோ கத்துறா. இங்க நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகுறான். அந்த பிளாஸ்ட் நம்ம ஹீரோ மேல படுது. ஆனாலுமே நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்து இப்போ அவனோட ரிங்கை யூஸ் பண்ணி புதுசா கிரியேட் பண்ணி இருக்கிற ஷீல்ட வர வைக்கிறான். அதை நம்ம ஹீரோக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க நம்ம ஹீரோ போட்டு அவனை ஷூட் பண்ணிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கிறான். அவன் எனக்கு ரொம்பவும் பக்கத்துல தான் இருக்கான், ஆனாலும் இப்ப கூட என்னால அவனை தொட முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் நினைக்கிறான். மேஜிக் யூஸ் பண்ணி திரும்பவும் நம்ம ஹீரோ பின்னாடி போய் அட்டாக் பண்ணலாம்னு யோசிச்சுவோம். அவன் நின்னுட்டு இருக்கிற அந்த டிராகனையே பார்த்தா டியா வந்துட்டு அட்டாக் பண்றா. என்ன பிளாக் டிராகனா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, டிராகன் பண்ணலாம் அழிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் ஷாக் ஆகுறான். என் மாஸ்டரை அட்டாக் பண்ண இதுக்கு மேலேயும் நான் சும்மா விட மாட்டேன், நான் மறைஞ்சு வாழ்ந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி டியோ சொல்லவும், கடவுளோட பவர் என்ன நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண ரெடி ஆகவும், உண்மையான டிராகன் பானோட பவர் என்னன்னு நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ டியா வந்துட்டு அட்டாக் பண்றா. டிராகன் பான் தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால டியோவோட அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அவ பின்னாடி போய் அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் யோசிக்கிறான். அதுக்கு நான் உன்னை விட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அவனோட பவர்ஃபுல் வெப்பன் இருக்கு, அந்த ஜெனரல் அட்டாக் பண்றான். அவன் ஷீல்ட தொலைச்சுக்கிட்டு அவனை போய் அட்டாக் பண்ணுது. அண்ட் நம்ம ஹீரோ அந்த ஜெனரலோட பைக்கிலேயே டைரக்டா ஒரு ஸ்கிராட்ச் போட்டுதான். அந்த ஜெனரல் வரைக்கும் அவன் பறந்து போய் கீழே விழ போகவும் இன்னொரு மாஸ்டர் போய் அவனை காப்பாத்துது. டியோவோட பவருக்கு முன்னாடி யுரேனஸ் பிரத்தால எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோக்கு அட்டாக் நடந்திருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோவால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. என்னோட லிமிட் அவ்வளவுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப மேல இருந்து கீழே விழ பக்கப்போ டக்குன்னு டியா போயிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. செம டைமிங்ல கேட்ச் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல, அவன் கூட இருக்கிற அந்த பொண்ணுங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஸ்பெல் அண்ட் மேஜிக் சர்க்கிளே இல்லாம அந்த பொண்ணு மேஜிக் யூஸ் பண்ணுது, ஒரு பிளாக் டிராகன், இன்ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கிற அந்த பன்னிகள், அண்ட் அவளால ஃபியூச்சரை பார்க்க முடியும். அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஃபர்ஸ்ட் நான் அந்த யுரேனஸ் பிரெத்தை வச்சு அட்டாக் பண்ணலன்னா இந்நேரத்துக்கு நான் தோத்து போயிருப்பேன் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லவும், ஹே நீ இன்னும் ஜெயிச்சிருந்தா யோசிக்காத, நான் இன்னும் இந்த சண்டையில தான் இருக்க, விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ கொலை பண்ணணும்னு நினைக்கிற உன்னோட அந்த எண்ணம் இல்ல, நீ
வாழணும்னு நினைக்கிற உன்னோட அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அதுதான் உன்னை இவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா மாத்திருக்கு. நான் இதை செய்யக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. உங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களை அழிக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லுதான். என்ன வளருது அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டுவான். அந்த இடம் அதிர்ந்து பார்த்தா லாவா அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த வாழ்க்கையோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்திருக்கியா? இந்த எரிமலை இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட வெடிச்சது இல்ல. அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா அதை தடுக்கிறதுக்காக ஒரு மேஜிக்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. நான் அந்த சென்டர் ஸ்டோனை எடுத்துட்டேன். இந்த சென்டர் ஸ்டோனை எடுத்ததுனால இந்த வால்கனோட ஸ்டெபிலிட்டி பிரேக் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் உள்ளே இருந்து சாகுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் வந்து சென்டர் ஸ்டோனை யூஸ் பண்ணி மேல இருக்கிற கதவு மாதிரி இருக்கிற ஒண்ணு திறக்கிறான். அது வழியா அந்த டீமன் ஜெனரல் தப்பிச்சு போறான். நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. டியோ என்னோட இந்த ரிங்க நீ வச்சுக்கோ, இந்த இடத்துல இருந்து நீ சீக்கிரமா வெளியே போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த ரிங் எடுத்துட்டு நான் இதுக்காக போகணும் மாஸ்டர், உங்களோட கடைசி மொமெண்ட்ல நானும் உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. நமக்கு அதிக நேரம் இல்ல, நான் இதை ஒரு தடவை தான் சொல்லுவேன். அந்த ஜெனரல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். சோ இந்த லேப்ரின்த்ல இருக்க ஏன்ஷியன் மேஜிக்கை நான் கண்டிப்பா அடைஞ்சே தீரணும். ஆங்கஜில நம்ம ஸ்டில் ஸ்டோனை கொண்டு வருவோம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீ தான் மெசேஜ் கொடுக்கணும், நான் கண்டிப்பா அதை கொண்டு வருவேன். உன்னால மட்டும் தான் ஃபாஸ்டா அங்க இருந்து வெளியே போக முடியும். என்னோட ரிங்க அவங்க கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ரிங்க டியாக்கு கொடுக்குறான். சிரசாக்கி கிட்டயும் மியோ கிட்டயும் நான் சொல்ற மெசேஜ் சொல்லிரு, உங்களை பாக்குறதுக்காக கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கண்டிப்பா நான் இதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டியா செம ஃபாஸ்டா அங்க இருந்து கிளம்புறா. மேல இருந்து அவங்க அட்டாக் பண்ணவோ யோயும் வந்துட்டு டியா போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. அந்த ஜெனரல் அவனோட மான்ஸ்டர்ஸை உள்ளுக்குள்ளேயே இவங்களை அட்டாக் பண்றதுக்காக விட்டுட்டு போயிருக்கா. அதை வந்துட்டு ஷியா போட்டு தள்ளுறா. அந்த கதவை போட்டுறதுக்கு கொஞ்சோண்டு கேப் தான் இருக்கு. அந்த அட்டாக் எல்லாம் மேல பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ டியா செம ஃபாஸ்டா மேல போறா. ஒன்னதான் நம்பி இருக்கேன் டியோ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டியோ கிட்ட பெயின் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு. டியோவோட பெயின் எல்லாமே அவளோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செம ஃபாஸ்டா போறா. யுரேனஸ் பிரெத் அந்த டீமன் ஜெனரல் திரும்பவும் யூஸ் பண்ணவும் நம்ம ஹீரோவோட ரிங்கை யூஸ் பண்ணி ஷீல்ட் வர வச்சு இப்போ டியா அப்படியே மேல ஃபாஸ்டா பறந்து போய்கிட்டு இருக்கா. அந்த வாழ்க்கையை விட்டு டியா இப்ப வெளியே வந்து அப்படியே மேல போயிருதா. அந்த டிராகனுக்கு அடிபட்டிருக்கு, ரொம்ப தூரத்துக்கு அதால போக முடியாது. ஃபர்ஸ்ட் நான் அந்த டிராகனோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு அந்த ஜெனரல் கீழே பார்த்தா அவனை சுத்தி அந்த பிராஸ் ஷேப்ல இருக்க ஷீல்ட் இருக்கு. அது எல்லாமே பிளாஸ்ட் ஆகுது. அதுல இந்த ஜெனரல் வெடிச்சு சொல்லிருக்கான். நம்ம ஹீரோவோட மெசேஜ் அந்த வில்லேஜ்ல சேர்க்கறதுக்காக இப்ப டியா பறந்து போகிறா. வாழ்க்கைன பிளாஸ்ட் ஆகிற சவுண்ட் இங்க வரைக்கும் கேக்குது. நாகமா அதுக்குள்ள தானே போனா அவனுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி வருத்தப்படுறா. இப்போ கிங்டம்ல காமிக்கிறாங்க. அந்த பிரின்சஸ் வந்து ரொம்பவும் சோகமா இருக்கிறா. எதனாலனா அப்பா எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட போய் பேசினா அவனும் அவன் ஆளுங்களும் ஏதோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்காங்க. அவங்க பாட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த பிரின்சஸ்க்கு தெரியுது. அந்த மான்ஸ்டரை என்னால தோக்கடிக்க முடியல, நான் அதுகிட்ட தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஷீசுக்கு கடுமையா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பூனைக்குட்டி அந்த இடத்துக்கு வரப்போ, ஹே பூனைக்குட்டி, ராஜா வீட்டுக்குள்ள இருக்கனா நீ ரொம்ப பணக்கார பூனைக்குட்டி போல, என்ன உன்னோட ஓனர் பிடிக்கலையா? உன்னோட ஓனர் கிட்டே இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டியா பூனைக்குட்டி? நீ ரொம்பவும் சேட்டை பண்ற பூனைக்குட்டி போல மியாவ் அப்படின்னு அவ திரும்பி பார்த்தா பிரின்சஸ் அங்க நிக்கிறா. ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கியா மியாவ் அப்படின்னு அந்த பிரின்சஸ் கிண்டல் பண்ணவும், நீங்க இத பாத்துருக்க கூடாது, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கா. இப்போ சீசுக்கு கிட்ட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றா. சர்ச்சில் கோக்கிக்கு ரெஸ்ட் கூட கொடுக்காம அந்த டீமனை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக கடுமையா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நாகமோ அவனை ஹெரிட்டிக்கா சொல்லலான் இருக்காங்க. ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. அவங்க சீரியஸாவா சொல்றாங்க அப்படின்னு சீசுக்கு கேட்கவும், ஆமா நான் தடுக்க ட்ரை பண்ண ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் சொல்றா. அந்த நாகமோ எப்படி இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹியோமா செம டென்ஷன்ல இருக்கான். அதை நினைச்சு நீயே கோபமா இருக்க அப்படின்னு ஒரு லேடி வாய்ஸ் கேக்குது. நீ சொன்னதை தான் நான் செஞ்சேன், ஆனா நாகமோ இன்னும் சாகல, இதுக்கப்புறம் நான் உன் பேச்ச கேட்க போறதில்ல அப்படின்னு சொல்லி ஹியோமா சொல்லவும், நீ உன் கூட இருக்கிற கிளாஸ்மேட் ஹாஜிமேவையே அட்டாக் பண்ணிருக்கிற, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லவும், ஹே என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹியோமா கேக்குறான். நான் ஒன்னு பிளாக்மெயில்லாம் பண்ணல, நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும், உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும், எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கும், நம்ம ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு அந்த லேடி வாய்ஸ் கேட்கவும் இவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு என்னாச்சோன்னு சொல்லி ஷிரசாக்கி பயந்துட்டு இருக்கா. டியா அடிபட்ட நிலைமையில இப்போ ஒரு வழியா அந்த சிட்டிக்கு வந்து சேர்றா. ஏதோ டிராகன் வருதுன்னு சொல்லி எல்லா சோல்ஜர்ஸும் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா டியா அவளோட கேர்ள் ஃபார்முக்கு மாறவும் என்ன டிராகனை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுத்தாங்க. ஷிரசாக்கி ஃபாஸ்டா ஓடி போயிட்டு டியோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறா. எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு அவ சொல்லவும், மத்தவங்களெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கேட்கறா. அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க, கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் அப்படின்னு டியோ சொல்றா. டியோக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கிறதுனால அவளுக்கும் இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த வால்கனோ வெடிச்சதை என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கேட்கவும், மாஸ்டருக்கு எதுவும் ஆகல, நீ கவலைப்படாத, அவர் கண்டிப்பா திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவ சொல்லவும், இருந்தாலுமே ஷிரசாக்கி கொஞ்சம் சோகமாகறா. மாஸ்டர் உனக்குன்னு தனியா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்னு டியோ சொல்லவும், எனக்குன்னு தனியாவா அப்படின்னு ஷிரசாக்கி கேட்கறா. உனக்கும் மியோக்கும் சேர்த்துன்னு சொல்லலாம், நான் அவங்கள வந்து மீட் பண்ற, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதைவா சொல்லவோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா வராங்க. பாப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு மியோ கேட்கவும், எதுவும் ஆகல, அவர் கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு அப்படின்னு இவங்க சமாதானப்படுத்துறாங்க. நம்மளும் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி மியோவா அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒரு கடலை காமிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ அவனோட ஷிப்ல படுத்து கிடக்குறான். எத்தனை நாள் கடந்து போயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போ யோகி அந்த இடத்துக்கு வரா. ஷியாவங்க நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அவ பிளட்டை குடிச்சதுல அவ இன்னும் டயர்டா தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. நம்ம ஹீரோவோட பிளட் அவ குடிச்சு பார்த்துட்டு, ஹாஜிமி நீ இப்போ கொஞ்சம் சரியாயிட்டான்னு நினைக்கிறேன், உன் ஃபேஸ்ல இருந்த அந்த காயமும் ஹீலிங் ஆயிடுச்சு, உன் பிளட்ல கலந்துருந்த அந்த பாய்சனும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோகி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல படுக்கிறா. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான்.
டியா அங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த லாபிரிந்தோட அந்த ஏன்ஷியன் மேஜிக் அடையணும் நம்ம ஹீரோ போறான். லாவா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க கதவை ஓபன் பண்ணி உள்ள போயிருந்தாங்க. அடிபட்டு இருந்ததுனால நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் முடியாம இருக்கு. இப்போ அந்த சர்க்கிள அவங்க பாக்குறாங்க. இவங்க 3 பேருமே அதுக்குள்ள போய் நிக்கிறாங்க. இந்த மேஜிக் ஒரு ஸ்பெஷல் மேஜிக்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்பதான் புரியுது அந்த ஜெனரல் எப்படி டக்குனு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணான்னு சொல்லி அவன் ஃபர்ஸ்ட் இந்த ஏன்ஷியன் மேஜிக் வந்து அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. இந்த லாபிரிந்த கிரியேட் பண்ண அந்த மேவரிக்கோட மெசேஜ் வந்து செவுத்துல தெரிய ஆரம்பிக்குது. ஹியூமனிட்டி ஃப்ரீடமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்ப யோகி போயிட்டு அந்த செவுத்துக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. அவ மேஜிக் யூஸ் பண்ணி அதை ஓபன் பண்றா. அதுல ஸ்டோன் மாதிரியான ஒண்ணு இருக்குது. இதுதான் நம்ம அடுத்த இடத்துக்கு வழிகாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாஜ்மி எப்படி நம்ம இப்ப வெளியே போறது? நம்ம கிட்ட ஸ்பெஷல் மேஜிக் கிடைச்சிருந்தாலும் அதை மாஸ்டர் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோகி சொல்றா. வாசல் வழியாவே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா இந்நேரத்துக்கு அந்த எரி குழம்பு ஃபுல்லா அடைச்சிருக்கும். நம்ம கதவை திறந்தாலே லாவா உள்ள வந்துருமே அப்படின்னு சொல்லி ஷியா கேக்குறா. லேடிஸ் என்ன நம்புறீங்களா நம்ம ஹீரோ கேட்கலாம். அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கதவை ஓபன் பண்ணவும் உள்ள லாவா வருது. மேஜிக்ல ஒரு ஷீல்ட கிரியேட் பண்ணி இப்ப யோகி வந்துட்டு வெளியே போறதுக்கும் அப்படியே ஒரு வழியை கிரியேட் பண்றா. இந்த ஷிப்பை நான் தண்ணியில ஓடுறதுக்காக தான் ரெடி பண்ணேன். ஆனா லாவாலேயே ஓடுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஷிப்பை வர வைக்கிறான். அது உள்ள ஏறி இவங்க எல்லாருமே இப்போ வெளியே போகவும் ஏதோ ஒண்ணு நம்மள இழுக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லாவா ஃபாஸ்டா ஓடுறதுல இவங்க போட் ஏதோ ஒரு இடத்துக்கு இழுக்கப்படுது. என்ன நம்புக நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ யோகி நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஹாஜ்மே நான் உன்னை நம்புறேன். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு யோகி சொல்லவோ ஷியா வந்து கட்டி பிடிச்சிட்டு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நானும் எங்கனாலும் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. கடலுக்கு அடியில அந்த எரிமலை வடிக்குது. அது வழியா இவங்க இப்ப வெளியே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ இது ஒரு சப்மரைன் மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இப்ப ஷார்க்ஸ் துரத்துமா அதை நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறான். இன்னும் நிறைய ஷார்க்ஸ் பின்னாடி வந்துட்டு தான் இருக்கு. அட்டாக் பண்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு யோகி சொல்லிட்டு அவ மேஜிக் யூஸ் பண்ணி மத்த ஷார்க்ஸ் எல்லாத்தையும் கொண்டுதா. நிறைய மேஜிக் யூஸ் பண்ணதுனால யோகி டயர்ட் ஆகவோ என்னோட ரத்தத்தை கொடி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நீயே முடியாத கண்டிஷன்ல இருக்கிய அப்படின்னு அவ சொல்லவோ ஹேய் இங்க நானும் ஒருத்தி இருக்க மறந்துட்டீங்களா என்னோட ரத்தத்தை குடிங்க அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. யோகி ஷியாவோட பிளட்டை குடிச்சதுனால இப்ப ஷியாக்கு வந்து லைட்டா ஃபீவர்ல இருக்கு. அண்ட் இப்ப ஷியா வந்து கண் முழிக்கிறா. இங்க நம்ம ஹீரோவும் யோகியோ ஜாலியா மேல படுத்து கிடக்காங்க. ஷியா எப்படி இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கவோ இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு யோகி சொல்றா. ஷியா எந்திரிச்சு வந்து நான் கொஞ்ச நேரம் தனியா விட்டு ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு ஷியா வந்து திட்டுறா. இப்ப இவங்க எல்லாருமே கடல்ல இருக்கிற மீனை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னோட ரிங்க நான் டியா கிட்ட கொடுத்ததுனால என்னோட நிறைய பொருட்களை என்னால யூஸ் பண்ண முடியல. டைரக்ஷன் பாக்குறதுக்கு இப்ப எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியாக்கு வந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. பார்த்தா மெர்ஃபாக்ஸ் ஆளுங்க நம்ம ஹீரோ வந்து சுத்தி வளைக்கிறாங்க. யார் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? குழந்தைங்களை கடத்திட்டு போக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு அவனுங்க கேட்கவும் இவங்க எல்லாம் மியோட ஆளுங்க இவங்க கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி போனா அவங்க அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ மீனை வச்சு ஒருத்தனை அடிச்சிருக்கான். ஷியா வந்துட்டு மேல பாக்குறா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா இப்ப நம்ம ஹீரோவும் மேல பாக்குறான். பாப்பா அப்படின்னு சொல்லி மேல இருந்து மியோ வந்து விழுந்துட்டு இருக்கா. டியாபு ஷிரசாக்கியும் அந்த இடத்துக்கு வராங்க. யோகி கிராவிட்டி மேஜிக்க மியோ மேல யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ போய் அவளை கேட்ச் பிடிக்கிறான். பாப்பா அப்படின்னு மியோ கட்டி பிடிக்கிறா. மியோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆபத்தான ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஹைட்ல இருந்து குளிக்க கூடாது சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்றா. நாகுமோ நான் உன்னை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்து அவளை சமாதானப்படுத்துறான். நீ என்ன கட்டி பிடிச்சாதான் நான் சமாதானமாவேன் அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கவோ டக்குன்னு டியா நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்து மாஸ்டர் நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. மியோவா அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறதுக்காக இப்ப இவங்க எல்லாருமே எரிசன் லேண்டுக்கு போறாங்க. கடலுக்கு நடுவுல இருக்கிற எரிசன் சிட்டிக்கு இவங்க எல்லாருமே இப்ப வந்து சேர்றாங்க. அங்க இருக்கிற மெர்ஃபாக்ஸ் எல்லாருமே இது என்ன கப்பல் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க. 60,000 மான்ஸ்டர்ஸ் அழிச்சு நம்ம ஹீரோ சிட்டியை காப்பாத்தினது, கடத்தல்காரங்க எல்லாரையும் அழிச்சு நம்ம ஹீரோ மியோவை காப்பாத்தினதுன்னு கில்ட் மாஸ்டர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருக்காரு. சோ அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற மெர்ஃபாக்ஸ் தலைவர் வந்து நம்ம ஹீரோவை சரி ஓகே அப்படின்னு அனுமதிக்காரு. மியோவை டைரக்டா நானே அவங்க அம்மா கிட்ட போய் ஒப்படைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு டிராகனை பார்த்திருக்காங்க. அது போக உங்க கப்பலை பத்தி வர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் நான் கொஞ்ச நாளைக்கு எரிசன்ல தான் தங்கி இருப்பேன். சோ நீங்க எப்ப வேணாலும் விசாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஷிப்பை திரும்பவும் ரிங்குக்குள்ளேயே அனுப்பிடுறான். அப்பா சீக்கிரம் வாங்க நம்ம வீட்டுக்கு போய் அம்மாவை பார்க்கலாம் சீக்கிரம் வாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி மியோ கூப்பிடுறா. மியோ நம்ம ஹீரோவை ஃபாஸ்டா இழுத்துட்டு அவளோட வீட்டுக்கு போறா. ரம்யா பொறுமையாரு உன்னோட அடிப்பட்ட காலை வச்சுட்டு வெளியே போகாத அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேக்குது. பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ அவ திரும்ப வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடிப்பட்ட காலோட அவங்க அம்மா வெளியே வரவும் மியோ ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறா. அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க. என்ன மன்னிச்சிடன்னு அவங்க அம்மா சொல்லவோ கவலைப்படாதீங்கம்மா அதான் நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மியோ சொல்லிட்டு அவங்க காலில் அடிபட்டு இருக்கா. அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவ சொல்லவும் இவ என்ன சொன்னா அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கவும் அப்பா அம்மா காலில் அடிபட்டு இருக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மியோ கேக்குறா. அங்க இருக்கிற எல்லாருமே அப்பாவா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அம்மாக்கு எதுவும் ஆகாது நான் ஹீலிங் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரம்யாவோட காலில் அடிபட்டு இருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோ போயிட்டு அவளை தூக்குறான். அந்த ஊர்ல ரம்யா தான் அழகுங்கிறதுனால நிறைய பசங்க அந்த இடத்துல வந்து பாத்துட்டு இருக்காங்க. ரம்யா ஒருவேளை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிடுவாளோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி பண்ணா சந்தோஷம் தான் மத்த பொண்ணுங்க சொல்றாங்க. சிரசாக்கி அவ காலை ஹீலிங் பண்றா. இருந்தாலும் இதை ஃபுல்லா நம்ம சரி பண்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது இல்ல. ஆனா கவலைப்படாதீங்க உங்க கால் புதுசு மாதிரி ஆயிரும் அப்படின்னு அவ சொல்றா. மியோவோட அம்மா ரம்யாவும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீங்க எப்படி மியோவை கண்டுபிடிச்சீங்க அண்ட் மியோ எதுக்காக இந்த ஆள அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும் அது ஒரு பெரிய கதை அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். உங்களுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நான் பதிலுக்கு என்ன செஞ்சாலும் ஈடாகாது. நீங்க எரிசன்ல கொஞ்ச நாள் தங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அட்லீஸ்ட் என்னோட வீட்லயாச்சும் தங்குங்க அப்படின்னு அவ சொல்லவும் என்னோட ஷிப் நான் அப்படியே விட்டுட்டு அதை மெயின்டெனன்ஸ் யார் பண்ணுவா சோ நான் ஷிப்ல போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும் மியோவை பிரிஞ்சு போக கஷ்டமா இருக்குன்னு இப்பவே கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும் அப்படியே
உடனே நம்ம ஹீரோ நிக்கிறான். அப்பா கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி மியோ கேக்குறா. நீங்க இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் அட்லீஸ்ட் உங்க வளர்ப்பு மகள் கூட நீங்க இருக்கலாம். என்னோட ஹஸ்பண்ட் இறந்து 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு மியோ தான். நீங்க வேணா மியோவோட உண்மையான அப்பாவா கூட மாறலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். லேடிஸ் வேண்டாம், அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ, இந்த பொண்ணுங்கள்லாம் உங்க மேல ரொம்பவும் அக்கறையா இருக்காங்களா, இது தெரியாம போச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு மியோ உன்னோட அப்பாவா யார் இருக்கணும்னு கேட்கவும் அப்பா தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி மியோ நம்ம ஹீரோவை மென்ஷன் பண்றா. இங்க ஒரு பக்கம் காமெடியா ஓடிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு கிங்டம் காமிக்கிறாங்க. ஷீசுகோ பிரின்சஸ் ரூமுக்கு போறா. அங்க பிரின்சஸ் இல்ல. இப்போ ஷீசுகோ மிஸ் ஐகோவை மீட் பண்றா. ஷீசுகோ வந்து நாகமோவை பத்தி சொல்லவும் நாகமோ தான் அந்த 60,000 மான்ஸ்டர் கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோ வந்து சொல்றாங்க. நாகமோ தெரியாத ஒரு பொண்ணை கூட காப்பாத்திருக்கான். அவன் ரொம்பவும் நல்லவனா மாறிட்டு இருக்கான்ல. அவன் கூல் அண்ட் ஹேண்ட்ஸமா இருக்கான். ஐ மீன் ஒரு ஸ்டூடெண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்லவும் சாக இருந்தவங்களை அவன் காப்பாத்தினான்னு சொன்னானே, அது எப்படி நடந்துச்சு, எப்படி காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கவும் அது வந்து அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. உங்களை பார்த்தாலே டவுட்டா இருக்கே அப்படின்னு ஷீசுகோ கேட்கவும் நாங்க கிஸ் எல்லாம் எதுவும் பண்ணல, ஐ மீன் அது அவன் ஸ்டூடெண்ட் நான் டீச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் நாகமோ இவங்களை என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஷீசுகோ யோசிக்கிறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கிங்டம்ல பேசுனீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கவும் நாகமோ சர்ச் பேச்ச கேட்கல, அவனோட ஓன் இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கிறதுனால அவனை ஹெரிட்டிக் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஐகோ சொல்லவும் ஆனா சர்ச்சையும் எப்படி பண்றாங்க அப்படின்னு ஷீசுகோ கேட்கிறா. ஹோ, நான் உன்கிட்ட இன்னும் சொல்லல, உன்கிட்ட இல்ல, இந்த விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி யார்கிட்டயுமே சொல்லல, உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நாகமோ ஃபர்ஸ்ட் இதை சொன்னப்ப நான் நம்பல, ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவன் சொன்னதுதான் கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. மேவரிக்ஸ் எல்லாரும் நல்லவங்க அண்ட் காட் தான் ஈவில், அவங்க தான் இந்த உலகத்தை அழிக்க பிளான் போடுறாங்க அப்படின்னு சைக்கோ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோ எரசன்ல இருந்து கிளம்பி மலசி அப்படிங்கிற நெக்ஸ்ட் லேபிரின்த்க்கு போறான். போற வழியில கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்க ஷிப் குள்ளேயே குளிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காணுமே அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி வந்து தேடுறா. அந்த இடத்துக்கு போறதுக்கான எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம ஹீரோக்கு தெரியல. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த வேர்ல்டுல இருக்கிற சன்ரைஸும் நம்ம உலகத்துல இருக்கிற மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்லுவோம். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம இங்க வந்து 6 மாசம் கூட ஆகல, ஆனா நிறைய நாட்கள் போன மாதிரி தெரியுதுல்லன்னு ஷிரசாக்கி கேட்கும். ஏன்னா அவ்வளவு போராடி இருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வரவோ கொஞ்ச நேரம் கூட தனியா பேச முடியல அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கொஞ்சம் சோகமாகறா. எல்லார் கூடயும் சேர்ந்து நம்ம ஹீரோ நிலாவை பார்த்துட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா ஞாபகம் வருது. அந்த வால்கேனோ லேபிரின்த்ல கிடைச்ச ஸ்டோனை நம்ம ஹீரோ நிலா முன்னாடி காமிக்கிறான். அது சென்டர்ல லைட் எரிய ஆரம்பிக்குது, பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. கடலுக்கு அடியில இருக்கிற லேபிரின்த்கான வழியை அந்த ஸ்டோன் காட்டுது. இப்பதான் இது பாக்குறதுக்கு உண்மையான அட்வென்ச்சர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த லைட் வரதை நோக்கி நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். நான் நினைச்ச மாதிரியே டிஃபரெண்டான ஒரு என்ட்ரன்ஸா தான் இருக்கு. நார்மலா இருந்தா தான் ஆச்சரியப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ சுழல் மாதிரி அவங்கள உள்ள இழுக்க ஆரம்பிக்கி எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி இப்போ பெர்ஃபெக்ட்டா அந்த ஷிப்பை ஓட வைக்கிறான். கைஸ் பின்னாடி ஏதோ நம்மள ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். என்னோட டீமன் ஐஸை வச்சு நான் அதை பார்க்கும்போது அது ரெட் அண்ட் பிளாக்கா தெரியுது. கண்டிப்பா அது ஒரு மான்ஸ்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட புது வெப்பனை ட்ரை பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஒரே பிளாஸ்ட்லயே அது காலி ஆயிடுது. போன தடவை மாதிரி இல்ல, இந்த தடவை தண்ணிக்குள்ள இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரியான ஒன்னு தெரியுது. நல்லவேளை இந்த பென்டகன்ல இன்னும் கொஞ்சம் லைட்னிங் பேலன்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு ஃபாஸ்டா நம்ம வரலன்னா இதை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு யோகி சொல்றா. அந்த பென்டகன்ல இருந்த மூன் லைட்டை வச்சு நம்ம ஹீரோ இப்போ அந்த டோரை ஓபன் பண்றான். அண்ட் அந்த மூன் லைட்டோ காலி ஆகுது. இப்போ இவங்க மேல இருந்து அப்படியே கீழே விழுறாங்க. கடலுக்கு அடியில ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அந்த லேபிரின்த்குள்ள இவங்க வந்திருக்காங்க. மேல இருந்து தண்ணி கீழே விழ போகவோ டக்குன்னு யோகி ஷீல்டு போடுறா. அச்சோ அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி வருத்தப்படவோ கவலைப்படாத யோகி இதை ஹேண்டில் பண்ணிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஷிரசாக்கி கொஞ்சம் வருத்தப்படுறா. ஷிரசாக்கி என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ ஒன்னும் இல்லை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. மேல ஏதோ டிஃபரெண்டா தெரியுது அப்படின்னு சொல்லி டியோவா பவரை யூஸ் பண்ணவும் கல்லா கீழே படுது. ஷியா அதை எல்லாத்தையும் தடுக்கிறா. தண்ணி ஆழமா போயிட்டு இருக்கிறதுனால யோகியை நம்ம ஹீரோ தூக்கி அவன் தோல் மேல வச்சுக்கிடவும் ஏன்பா இப்படி பண்றா அப்படின்னு யோகி கேட்கறா. என் ஷோல்டர்ல உட்கார்றதுல உனக்கு விருப்பம் இல்லையா, அது போக ஆழம் ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இல்ல மத்த எல்லாரும் பாக்குறாங்களே அப்படின்னு அவ பார்த்தா யோகி குட்டியா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஷிரசாக்கி கிண்டல் பண்ணவும் உடனே யோகி ஷிரசாக்கியை மறைச்சு பார்க்கவும் மத்த எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் ஏன்பா மறைச்சு பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கறா. அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் இவங்க ஈஸியாவே காலி பண்ணிருந்தாங்க. இந்த லேபிரின்த்ல என்ன எல்லா மான்ஸ்டரும் வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். இவங்க நடந்து வந்துட்டு இருந்த பாதையை திடீர்னு ஒரு ஜெல்லி அடிக்கவோ ஷியா போயிட்டு அட்டாக் பண்றா. ஆனா அந்த ஜெல்லியை எதுவுமே பண்ண முடியல. அந்த ஜெல்லி ஷியா மேல படவோ அவளுக்கு அப்படியே உடம்பு ஏறி ஆரம்பிக்குது. டக்குன்னு டியா அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த ஜெல்லியை டிஸ்ட்ராய் பண்றா. அந்த இடம் ஃபுல்லா இப்ப அந்த ஜெல்லி தான் இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். யோகி ஷீல்டு போடுறா. உடனே டியா வந்துட்டு அது எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. யோகியும் டியாவும் இதை பாத்துக்கிடுவாங்க. நம்ம ஃப்ரீயா தானே இருக்கோம் ஹாஜிமே, என்னோட இந்த காயத்தை குணப்படுத்தன்னு ஷியா கேட்கவும் ஷிரசாக்கி டக்குன்னு ஹீலிங் பண்ணிருந்தா. எனக்கு கொஞ்ச நேரம் கூட ஹாஜிமே கிட்ட பேசப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவ சோகமாகறா. ஹாஜிமே இந்த ஜெல்லி என்னோட மேஜிக் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு யோகி சொல்றா. ஓ இப்பதான் எனக்கு புரியுது, இதனாலதான் என்னோட ஃப்ளேம் ரொம்ப பவர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லி டியா யோசிக்கிறா. இப்ப அந்த இடத்துல நிறைய ஜெல்லி வருது. அண்ட் அந்த ஜெல்லி அவ்வளவுமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி மாறுது. அண்ட் அதோட சென்டர்ல ஏதோ பிளாக் கலர்ல ஒன்னு இருந்து அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்பதான் இது ஒரு ஆபத்தான லேபிரின்த் மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோனோட கன் எடுத்து நீட்டவுமே இப்ப அந்த மான்ஸ்டர் வந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஆனாலுமே அந்த மான்ஸ்டருக்கு எதுவும் ஆக மாட்டேங்கி. யோகி நீ போயிட்டு அட்டாக் பண்ணு, நான் டிஃபென்ஸ் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷிரசாக்கி வந்துட்டு ஒரு ஷீல்ட கிரியேட் பண்றா. உடனே இப்ப யோகி போயிட்டு அவங்க கூட சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மான்ஸ்டரை அழிச்சிருந்தாங்க. நம்ம அதை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்கபோ ஜாக்கிரதை எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் திரும்பவும் ஒன்னு சேர்ந்துருது. மாஸ்டர் மானா கிறிஸ்டல் எங்க இருக்குன்னு பார்த்து டெஸ்ட்ராய் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி டியோ கேட்கவும்
நான் தேடி பார்த்துட்டேன், இதுக்கு மேனா கிறிஸ்டலே இல்ல. என்னோட டீமனைஸ்ல தெரியறது என்னன்னா அதுக்கு நடுவுல அந்த பிளாக் கலர்ல ஒன்னு இருக்கிறது தான் தெரியுது. சொல்ல போனா இது மொத்த உடம்புமே இல்ல, இந்த மொத்த ரூமுமே ஒரு மேனா கிறிஸ்டல் தான். நம்ம கிட்டத்தட்ட அதோட வயித்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ளேம் கன்னை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் எரிக்கிறான். ஆனா என்னதான் இவங்க அட்டாக் பண்ணாலும் அதை டெஸ்ட்ராயே பண்ண முடியல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது முடியவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போதைக்கு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், இது அப்புறமா வந்து பாத்துக்கலாம், இதோ தண்ணி கடியில ஒரு வழி இருக்கு, அது வழியா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட மிஷினை வச்சு ஓட்ட போட்டு இப்ப இவங்க எல்லாருமே அதுக்கு அடியில போயிருந்தாங்க. இவங்க இருக்கிறது கடலுக்கு அடியில அப்படிங்கிறதுனால ஷிரசாக்கி அப்படியே தண்ணியில இழுக்கப்படுறா. யோயும் ஆபத்துல தான் இருக்கா, நான் என்ன பாத்துக்கிறதா அப்படிங்கிற மாதிரி யோயி சொல்லவும் உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு ஷிரசாக்கியை காப்பாத்துறதுக்காக போறான். ஹாஜிமி இது என்ன இடம், நம்ம எங்க இருக்கோம்? ஆமா நீ எதுக்காக என்ன காப்பாத்துறதுக்காக வந்த, யோயியை காப்பாத்தல அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கேட்கவும் யோயியால அவளை பாத்துக்கிட முடியும், அது போக நான் அவளை பார்த்தப்பா அவ ஒன்ன காப்பாத்துங்கிற மாதிரி தான் செய்ய காமிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஓ சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவ சொல்றா. சோகமா இருக்கிறதுக்குலாம் ஒன்றும் டைம் இல்ல, நம்ம இன்னும் அந்த லேப்ரின்குள்ள தான் இருக்கோம், மறந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஓ ஆமா இல்ல என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்றா. ஹீரோவில் ஒரு மாதிரி பாக்குறான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து வெளியே போறதுக்கான வழியை தேடுறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஷிரசாக்கி கேட்கவும் இந்த லேப்ரின்த்தோட எண்டை கண்டுபிடிக்க போறோம், அதை தான் மத்தவங்கள பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ ஆமல்ல என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஷிரசாக்கி சொல்றா. உடஞ்சு போன சில கப்பல்கள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு இவங்க வராங்க. இந்த கப்பல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, அது போக அது ஒரு பேசஞ்சர் கப்பல் மாதிரி இருக்கே அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இடத்துல திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பார்த்தா திடீர்னு இவங்க கப்பல்ல நிக்காங்க, அந்த இடம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. ஹாஜிமி நீயும் இதுதான் பாக்குறியா இல்ல நான் கனவு எதுவும் காங்குறேனா அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி பாக்குறா. சுத்தி நிறைய கப்பல்களா நிக்கேன், அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ மேல சில அட்டாக் நடக்க போகும்போது நம்ம ஹீரோ ஷூட் பண்றான். ஆனா நம்ம ஹீரோவோட புல்லட்ஸ் அதை எதுவுமே பண்ண மாட்டேங்கி. ஷிரசாக்கி டக்குன்னு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை தடுத்துருதா. நம்ம ஹீரோவோட ஷூட்டிங் எதுவுமே பண்ணலன்னு இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது. புல்லட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ ரிமூவ் பண்ணிட்டு வெறும் மேஜிக்கை மட்டும் அதுல ஃபில் பண்ணி நம்ம ஹீரோ இப்போ ஷூட் பண்றான். இப்போ அது ஒர்க் ஆகுது. இது எல்லாமே ஒரு இல்யூஷன்ஸ், அதனால தான் பிசிக்கல் அட்டாக் இதுல ஒர்க் ஆகல, பட் மேஜிக் ஒர்க் ஆகுது. இது நம்ம ரியல்னு சொல்ல முடியாது, ரியல் இல்லன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருத்தன் அடிபட்டு கீழே விடவும் ஷிரசாக்கி போயிட்டு அவனை ஹீலிங் பண்றா. பார்த்தா அவன் அப்படியே சாம்பலா மாறிடுதான். நம்ம எந்த வகையான மேஜிக் யூஸ் பண்ணாலுமே இந்த இல்யூஷன்ஸ் அழிஞ்சு போயிருது. ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணதுனால தான் அவன் அழிஞ்சிட்டான்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் அவனை கொன்னுட்டனா அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. ஃபர்ஸ்டே நான் தான் சொன்னல இதெல்லாம் இல்யூஷன்ஸ், உண்மை கிடையாது, வீடியோ கேம் மாதிரின்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ ஆமால என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவ சொல்றா. எப்ப பார்த்தாலும் மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். சில ஆளுங்க இவங்களை சுத்தி வளைக்கவும் நம்ம ஹீரோ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு ஷிரசாக்கி என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேல பார்க்க போயிருந்தான். இந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே போக ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு கப்பல்ல தான் இதோட எக்ஸிட் இருக்குமா அப்படின்னு அவ கேட்கறா. ஆனா இங்க நிறைய கப்பல் இருக்கு, நம்மளால தேட முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நம்ம இந்த ஃபைட்டை முடிச்சிட்டா அப்படின்னு ஷிரசாக்கி கேட்கவோ அப்ப இவங்களை போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஷிரசாக்கியும் மேல இருந்து ஜம்ப் பண்ணா இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்து இவங்க இருந்து பழைய இடத்துக்கே வந்துட்டாங்க. அப்படின்னா எந்த லேப்ரின்த்தோட கான்செப்ட் வார்ன்னு நினைக்கிறேன். வால்கனோக்குள்ள இருந்த போட்டியோ என்கிட்ட சொன்னா ஒவ்வொரு லேப்ரின்க்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி இந்த லேப்ரின்த்தோட கான்செப்ட் வார் பேஸ் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த காலத்துல நடந்த கொடுமைகளை நமக்கு காமிக்க ட்ரை பண்றாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்றான். நிறைய டெட் பாடிஸ் இருக்கிற மாதிரி அவ கண்ணுக்கு இல்யூஷன் தெரியும், அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே நம்ம ஹீரோ அவளை ரெஸ்ட் அடிக்க வைக்கிறான். என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு அவ சொல்லுவோம். லேப்ரின்த்தோட எண்ட்ல நான் கீழே விழுந்தப்போ எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த லேப்ரின்த்ல நீ எப்படி போராடி வெளியே வந்த, அதுக்கு காரணம் யோயியா அப்படின்னு ஷிரசாக்கி கேட்கவும் யோயி மட்டும் அங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு, அந்த இடத்துல நான் கூட இருந்திருக்கணும், ஆனா ஒரு ப்ராமிஸை கூட என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படவும் ஷிரசாக்கி இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து நீ மன்னிப்பு மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் கூட இருக்கிறது இடைஞ்சலா இருக்கா அப்படின்னு அவ கேட்குவோம். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியாவும் எங்க கூட வர ஆரம்பிச்ச புதுசுல நாங்க அவளை பெருசா, அதுவும் நான் பெருசா அவளை கண்டுக்கிடவே இல்லை, எங்க கூட சேர்ந்து அவ அழுதுருக்கா சிரிச்சிருக்கா. யோயிக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கன்னு தெரிஞ்சுமே கூட அவ ஒரு நாள் சோகமா ஆனது இல்ல. ஒருவேளை நான் உங்கள வேற யாரையாச்சும் லவ் பண்ணாலுமே கூட யோயியோட பிளேஸை யாராலையும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஷியா மேஜிக் யூஸ் பண்ணவே மாட்டா, ஆனா ஒரு வகையில அவ்வளோ ஸ்ட்ரென்த் தான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கு. நீ மத்தவங்க கூட உன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்து அது ஒன்னு சோகமாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் நீ என் பக்கத்துல இல்லாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க கிங்டம்ல மிஸ் ஐகோவை காமிக்கிறாங்க. வணக்கம் ஐகோ ஹாட்டையோமா, உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு நன் சொல்லவும் வணக்கம் நீங்க யாரு, என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் டின்னர் சாப்பிடணும், உங்களால என்ன கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு மிஸ் ஐகோ சொல்லவும் நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன், நீங்க டிவைன் மவுண்டன்ஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோவா மைண்ட் கண்ட்ரோல் பண்றா. அந்த மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்து மிஸ் ஐகோ வெளியே வரவும் என்னோட சாமிங்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, ஆனா காடஸ் ஆஃப் பிளண்டி கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு மிஸ் ஐகோவா வயித்துல அடிச்சு மயங்க வச்சிருந்தா. உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நான் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த நன் சொல்றா. இது எல்லாத்தையும் அந்த பிரின்சஸ் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு நான் யார்கிட்டயாச்சும் சொல்லணும் அப்படின்னு நினைக்க ஷியா கதை வேற உன்னோட கதை வேற, நான் யோயியை லவ் பண்றேன்னு தெரிஞ்சேதான் நீ என் கூட வந்த, அந்த டைம்ல எனக்கு அது ஓகேவா தான் இருந்துச்சு, நீ என்ன பண்ணணுங்கிறத முடிவெடுக்கிற ஃப்ரீடம் உன்கிட்ட இருக்கு, அது போக நீ பெரிய பொண்ணு வர, அதனால நான் விட்டுட்டேன், பட் நீ எடுத்த முடிவுல இப்ப நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல, எதுக்காக நீ எங்க கூட வந்தாங்கிறத யோசி, நீ அழுது புரண்டாலும் சரி நீ கஷ்டப்படுறன்னு எனக்கு தோணுச்சுன்னா ஷீஸ்கோ கிட்ட கொண்டு போய் ஒன்று விட்டுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு திரும்பவும் அவங்க ஜர்னியை கண்டினியூ பண்றாங்க. ஹே இந்த கப்பல் பாக்குறதுக்கு கொஞ்சம் ரிச்சா இருக்குல்ல, என்ன சொல்ற கௌரி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிரசாக்கியை நம்ம ஹீரோ தூக்கிட்டு இப்ப மேல பறக்குறான். அந்த கப்பல் பாக்குறதுக்கு ஒரு பேசஞ்சர் போட் மாதிரி தெரியுது. இவங்க போய் நின்ன உடனேயே அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகவும்
சிரசாக்கி இப்படி ஆகுதுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் சோகமா சொல்றா. இப்போ இவங்களுக்கு இல்யூஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கி அந்த கப்பல்ல வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி நடக்கு. என்னால இதை நம்பவே முடியல. டீமன்ஸ், பீஸ்ட்மேன், ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒன்னா இதுல இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நீங்க எல்லாரும் ஒன்னா இங்க வந்ததுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ராஜாவா இருக்கிற ஒரு ஹியூமன் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த வார் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்ல, இது நல்லபடியா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. வார் முடிஞ்சிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா இந்த லேபிரிந்தோட கான்செப்ட் வார் கிடையாதோ அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேக்குறா. வார பத்தி தான் இவங்க பேசுறாங்க. ஒருவேளை நம்ம இந்த லேபிரிந்தோட கான்செப்ட தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்லீஸ்ட் இந்த இல்யூஷன் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காவாச்சும் இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க எல்லாருமே இங்க ஒன்னா வந்திருக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு நல்லா பேசிட்டு இருந்தவர் திடீர்னு வில்லத்தனமா பேச ஆரம்பிக்காரு. ஹியூமன்ஸ் கூடவே சேர்ந்து நின்னா நீங்க ஹியூமன்ஸ்க்கு ஈக்குவல் ஆயிருவீங்களா அப்படின்னு அவன் கேட்கவும் நீங்க என்ன காமெடி பண்றீங்களா, இது ஒன்னும் காமெடியா இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு சோல்ஜர்ஸ் வந்து அவனை குத்தி கொண்டிருந்தாங்க. நான் ஒன்னும் காமெடி பண்ணல அனிமல்ஸ், நீங்க எல்லாருமே விலங்குகள், எங்க ஈக்குவல் கிடையாது. நீங்க எல்லாம் அனிமல்ஸ், என்ன தைரியம் இருந்தா கூட்டமா சேர்ந்து உங்களுக்குன்னு ஒரு நேஷனையா உருவாக்கி ஈஹித்துங்கிற ஒரே ஒரு கடவுளை மறந்துருப்பீங்க. கடவுளுங்கிறது ஒருத்தர் தான், அது ஈஹித் தான். அவரை நீங்க ரசிக்காததுனால உங்களுக்கு டிவைன் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு எல்லாரையுமே அவன் கொண்டுட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோவையும் சோல்ஜர்ஸ் சுத்தி வளைக்கிறாங்க. டீமன்ஸ், பீஸ்மன் எல்லாரையுமே வந்துட்டு ஹியூமன் சோல்ஜர்ஸ் கொலை பண்றாங்க. இதை பார்த்து சிரசாக்கிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த ஆள் அவன் ரூம் குள்ள போறான். அவன் கூட ஹூடிஸ் போட்டு ஒயிட் கலர் ஹேர் இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கிறது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே அந்த இல்யூஷன் குள்ள இருந்து வெளியே வராங்க. இந்த தடவை நம்ம எதுவுமே பண்ணல, எப்படி வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேட்கவும் அந்த ஆள் அவன் ரூம் குள்ள போயிட்டான். அதனாலதான் சீன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது நமக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனா இந்த வேர்ல்டுல இருக்கிறவங்க இதை பார்த்தா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வார் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஓல்டு மேன் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டானா அப்படின்னு சிரசாக்கி கேட்கவும் ஆமா, ஆனா அந்த வயசானவனை பார்க்கும்போது எனக்கு டவுட்டா இருக்கு. அங்க இருந்த எல்லாருமே அவரை ரொம்பவும் மரியாதையோட பார்த்தாங்க. டீமன்ஸையும் பீஸ்ட்மனையும் அவருக்கு பிடிக்காதுன்னா கண்டிப்பா எல்லாருமே அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வேற யாரோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சொல்ல முடியாது, வார்ல அவரோட மனசு கூட மாறி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ திடீர்னு அந்த இடத்துல புகமூட்டமா ஆகுது. ஒரு டிராப்ல நம்ம ஹீரோ கை வைக்கப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ மேல அட்டாக் நடக்குது. ஆனா நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சிருக்கான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய புயல் காத்து வீச ஆரம்பிக்கி. நம்ம ஹீரோ அப்படியே நின்னுட்டு இருக்கான். ஆனா சிரசாக்கி காத்துல பறந்து போயிருந்தா. அண்ட் திடீர்னு சோல்ஜர்ஸும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. சிரசாக்கி போன டென்ஷன்ல நம்ம ஹீரோ டக்குன்னு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு சிரசாக்கி நீ அந்த இடத்துல இருந்தா வாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஹாஜிமி நான் இங்க இருக்கேன், எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு, நான் உன்னை கொஞ்சம் கட்டி பிடிச்சுக்கிடவா அப்படின்னு சிரசாக்கி நம்ம ஹீரோ கிட்ட போகவும் நம்ம ஹீரோ அவ மூஞ்சிக்கு நேரா கண்ணை நீட்டுறான். ராஜுமே ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அவ கேட்கவும் நீ என்ன பண்ண ட்ரை பண்ணது தானே, நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிரசாக்கி நம்ம ஹீரோவை கத்தியால குத்த போகவும் டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை ஷூட் பண்ணிட்டான். பார்த்தா சிரசாக்கி கையில உண்மையிலேயே கத்தி இருக்கு. ஹாஜிமே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவ கேட்கவும் திரும்பவும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணிட்டு சிரசாக்கி வாய்ஸ்ல பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்து, அவ உடம்புக்குள்ள இருந்துகிட்டு இப்படி கேவலமா நடிக்காத, நீ ஒரு பாராசைட், அவளை கண்ட்ரோல் பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ உடம்பு ஃபுல்லா பரப்பிட்டேன், நீ என்ன ஏதாச்சும் பண்ணுனா அவளோட பாடிக்கு தான் டேமேஜ் ஆகும், இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் ஹீரோ கன்னாவா மூஞ்சிக்கு நேரா நீட்டவும் ஹேய் இந்த பொண்ணு மேல உனக்கு அக்கறை இல்லையா, அவளோட பாடி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அது சொல்லவும் மேஜிக் வச்சு நான் அட்டாக் பண்ணும்போது அவளுக்கு எதுவும் ஆகாது, ஆனா உனக்கு தான் ரொம்ப வலிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்னையும் அழிச்சிட்டேன்னா அவளும் அந்த ப்ராசஸ்ல இறந்து போயிருவா அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. ஆனாலுமே நம்ம ஹீரோ மேஜிக் வச்சு அவளை ஷூட் பண்ணவும் அந்த பாராசைட்க்கு ரொம்பவும் வலிக்குது. அவளோட பாடி மட்டும் தானே அழிஞ்சு போகும், அவ சோல்க்கு எதுவும் ஆகாது, அதை வச்சு நான் எப்படியாச்சும் அவளை ரிவைவ் பண்ணிடுவேன். என் லைஃப்ல எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சனை நீ தொட்டுட்ட, நான் கண்டிப்பா உன்னை கொன்ற மாட்டேன், ஆனா அதுக்குள்ள உன்னை நரக வேதனையை அனுபவிக்க வைப்பேன், நீ சாகாம இருந்து வலியை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம டென்ஷன்ல பேசுவோம். நம்ம ஹீரோ பேசினதை பார்த்தே பயந்து என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பாராசைட் கவுடியோட உடம்புக்குள்ள இருந்து இப்ப வெளியே போயிருது. அண்ட் கவுடியுமே வந்துட்டு இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிருதா. ஆனா அப்படியே அவ மயக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியவும் நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு போய் பாக்குறான். உடனே கௌரி கண் முழிச்சு நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு கிஸ் பண்றா. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் என்னோட பதில சொன்னேன், நான் எதுக்காக அவன் கூட வந்திருக்கேன், அவன் கூட இருக்க போறேன்னு கேட்டல, அதுக்கான பதில் இதுதான். யோகி தான் உனக்கு ரொம்ப முக்கியம்னு தெரியும், ஷியா மாதிரி என்னால உன்னை மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட முடியாதுதான், நீ எனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைக்கிற ஹாஜிமே அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா நீ என் கூட இருக்கும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல இப்போ நான் ஒரு வேளை உன்னை விட்டு போயிட்டோம்னா அதை நினைச்சுதான் நான் ரொம்பவும் வருத்தப்படுவேன், சோ நான் எங்கேயும் போக போறது இல்ல, உன் கூட தான் இருக்க போற ஹாஜிமே, ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சிரசாக்கியை தூக்கிட்டு போறான். அண்ட் அந்த இடத்துல ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிள் இருக்கு. ஹாஜிமே என்ன பத்தி அந்த பாராசைட் கிட்ட ஏதோ சொன்னி அதை கொஞ்சம் திரும்ப சொல்றியா அப்படின்னு சொல்லி அவ கலாய்க்கிறா. இப்போ இவங்க டெலிபோர்ட் ஆகி அந்த லேப்ரின்த்தோட லாஸ்ட் இடத்துக்கு வராங்க. ஏன்ஷியன் மேஜிக் அடையிற மேஜிக் சர்க்கிள் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். மத்த லேப்ரின்த்தை விட இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு
அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஆனா நம்ம பார்த்த அந்த விஷயங்கள்லாம் இந்த வேர்ல்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமானதா இருக்கும் நீ தானே சொன்ன, சோ இது கஷ்டமானதுதான் அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்றா. இப்ப மத்தவங்களும் டெலிபோர்ட் ஆகி அந்த இடத்துக்கு வராங்க. செம டைமிங்ல வந்திருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்லவும், ஷிரசாக்கி உனக்கு என்னாச்சு அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே விசாரிக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், என்னால நடக்க கூட முடியுமே அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, இதை முதல்லயே சொல்லியிருந்தா எதுக்காக நான் உன்னை தூக்கிட்டு அலையிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். என்னால நடக்க முடியாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லலையே ஹாஜிமி அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்றா. மாஸ்டர் நகை இல்லாத நேரத்தில் அவ கூட என்னெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு டீயா காமெடி பண்ணுவோம். நம்ம ஹீரோவா பேக்லயே ஒரு கிக்கு விடுறான். யோயி வந்துட்டு அப்படி உங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கவும், நாங்க கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. யார் இனிஷியேட் பண்ணது அப்படின்னு ஷியா கேட்கவும், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சிரசாக்கி சொல்லவும், நீ இங்க இருந்து போயிருவன்ல நினைச்சேன் அப்படின்னு யோயி கேட்கிறா. ஆமா ஹாஜிமேவும் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணா, ஆனா எனக்கு சில விஷயங்கள் லேட்டா தான் புரிய வந்துச்சு. அவனோட மனசுல நீ ரொம்பவுமே ஸ்பெஷல் தான் யோயி, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நானும் அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சனா மாறுவேன். அவனோட லைஃப்ல நான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன்கிறத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல்லயே அவன் கூட வரும்போதே உன்னை லவ் பண்றான்னு தெரிஞ்சுதானே வந்தேன் அப்படின்னு அவ சொல்லவும், சரி அப்படின்னா நம்ம திரும்பவும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம், நான் உன்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு யோகி சொல்லவும், இப்போ எல்லாருமே நார்மல் ஆகுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே அந்த ஏன்ஷியன் மேஜிக் அடைறாங்க. அண்ட் அது பவர் ஆஃப் ரெஸ்டரேஷன். இந்த லேப்ரிந்த கிரியேட் பண்ணவங்க அங்க ஒரு இல்யூஷன் மாதிரி தெரியுறாங்க. கடவுள்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க, உங்களோட விதி உங்க கையில தான் இருக்கு, என்ன பண்ணணுங்கிறத நீங்க முடிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிருந்தாங்க. அந்த கிரேட் ட்ரீ லேப்ரின்குள்ள நம்ம போறதுக்கு இப்போ 4 ஸ்டோனுமே நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. இவங்க 4 லேப்ரிந்த முடிச்சதுனால இப்போ இவங்களுக்கு 4 ஸ்டோன் கிடைச்சிடுச்சு. நம்ம ஹீரோ அந்த ஸ்டோன் எடுக்கப்போ அந்த இடம் ஃபுல்லா தண்ணியா நிரம்ப ஆரம்பிக்கி. வாழ்க்கையில கிடைச்ச அந்த ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே இப்போ வெளியே போயிருந்தாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளா கிரியேட் ஆகுது. இவங்க அந்த லேப்ரின்குள்ள விட்டுட்டு வந்த அந்த ஜெல்லி மான்ஸ்டர் தான் இவங்களை அட்டாக் பண்ண வருது. இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலுமே அந்த ஜெல்லி மான்ஸ்டரை அழிக்கவே முடியல. அந்த இல்யூஷன்ஸ் மேலேயும் இதே மாதிரி தான் பிசிக்கல் அட்டாக் எதுவும் ஒர்க் ஆகல. சோ மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணணும்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு எப்படியாச்சும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, அது ரீஜெனரேட் ஆகாதபடி அதை ஆவியா மாத்திருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மானா ஸ்டோனை வச்சு வெப்பனை கிரியேட் பண்றான். சரி நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது பெரிய அட்டாக் பண்ண போகவும் எங்களால இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கைஸ் இதை ரெடி பண்ணி முடிக்க எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா நிறைய மீன் போய் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. என்ன ஹாஜிமே கண்ணா எப்படி இருக்க, உனக்கு 3 நிமிஷம் டைம் கொடுத்தா நீ அந்த மான்ஸ்டர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பல அப்படின்னு சொல்லி லீமன் வந்து கேட்கவும், ஹே லீமன் நீ எப்படிங்க, ஆமா அந்த 3 நிமிஷம் அட்டாக்லாம் உனக்கு எப்படி தெரியும், சரி என்னமா உன்னோட ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ வேலையை பாக்குறான். ஓ மிஸ் ஷியா நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு லீமன் கேட்கவும், அதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கிறா. என்னோட மான்ஸ்டர் பவர் யூஸ் பண்ணி நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட் மாதிரின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி லீமன் சொல்லுது. நம்ம ஹீரோ இப்ப வெப்பனை ரெடி பண்ணி அட்டாக் பண்றான். தண்ணிக்குள்ள வச்சே அந்த ஜெல்லி மான்ஸ்டர் அப்படியே வெடிச்சு சதுறது. வெடிக்கும் ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி லீமனுக்கு அந்த ஃபிஷ் கத்துது. டிவைன் மவுண்டனுக்கு போன மிஸ் சைக்கோ இன்னும் 3 நாள் ஆகியோ திரும்ப வரலையே, எரிக்காவை காணோம், பிரின்சஸ் லில்லியவும் காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸும் மிஸ்ஸிங் ஆகுறாங்க. சைக்கோ ஒருத்தங்க வராம இருக்கிறது பரவாயில்ல, ஆனா நிறைய பேர் இப்படி ஒரே நேரத்துல மிஸ்ஸிங் ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லி ஏதோ தப்பா இருக்கேன்னு அவங்க யோசிக்கவும், என்னாச்சு பசங்களா அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் விஷயத்தை கேட்டுட்டு, எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு, சில சோல்ஜர்ஸையும் காணும், எங்க சைடு ஒரு தனி டீம் இருக்கு, நாங்க விசாரணை பண்ணதுல சர்ச்சை பத்தி சில விஷயங்கள் தெரிய வந்தது, இது நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயந்தேன் அப்படின்னு கேப்டன் மெல்ட் சொல்றாரு. டிவைன் மவுண்டன்ல மிஸ் சைக்கோவை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க மிஸ் சைக்கோ, உங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தா பண்றதை விட என்னோட லார்டு செய்யறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டைம் வரும்போது என் லார்டோட அந்த கேம் போர்ட்ல இருந்து நீங்க நீக்கப்படுவீங்க மிஸ் சைக்கோ அப்படின்னு அந்த நன் சொல்றா. நம்ம ஹீரோ அந்த லேப்ரிந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு மியா இருக்கிற பிளேஸ் ஆனா எரிசன்கே திரும்ப வாரான். பாப்பா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி மியா வந்துட்டு நம்ம ஹீரோவை எழுப்புறா. சரி சரி மியா எந்திக்கிறேன், என் கண்ணத்துல அடிக்கிறது நிப்பாட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப எந்திக்கிறான். இப்ப யோயியோ எந்திச்சு ஹாய் மியா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி எந்திக்கவும், ஆமா நீங்க 2 பேரும் எப்பவும் ஏன் ஒன்னா தூங்குறீங்க அப்படின்னு அவ கேக்குறா. அது நீ பெரிய பொண்ணா ஆனதுக்கு அப்புறம் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. மியா சின்ன பொண்ணுங்கிறதுனால விவரம் இல்லாம சில கேள்விகள்லாம் கேட்கறா. நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் உனக்கே புரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இப்போ மத்த எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. மியோட அம்மாவும் சேர்த்து அந்த இடத்துக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. மியோ சின்ன பொண்ணு, அவ முன்னாடி இப்படியா இருப்பீங்க, ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி திட்டுறா. இப்போ இவங்க எல்லாருமே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. மெலசின் லேப்ரிந்த கம்ப்ளீட் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வேஸ்டா நாங்க ரொம்ப நாள் தங்கி இருக்கோம். நாங்க இங்க இருந்து கிளம்பணும். ஆனா மியோ அவ நான் கிளம்பும் போது அழுவாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். பாப்பா அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மியோ கேட்கவும், இன்னைக்காச்சும் அட்லீஸ்ட் நான் கிளம்பலாம் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு விருப்பம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம எல்லாரும் தொட்டு பிடிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி மியோ சொல்றா. சரின்னு மத்த எல்லாருமே பாப்பா கூட சேர்ந்து விளையாடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட புல்லட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். மியோ கிட்ட நான் என்னன்னு சொல்றது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்னா ஒருவேளை அவ அழுவாளோ, இல்ல கண்டிப்பா அவ அழுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹாஜிமே நீ மத்தவங்களுக்காக கேர் பண்றதை எப்பவும் மறந்துடாத அப்படின்னு சைக்கோ சொன்னதை யோசிச்சு பாக்குறான். மியோ ஓடி போய் டைரக்டா தண்ணிக்குள்ள குதிச்சிருந்தா. அவ மெர்மெய்டுங்கிறதுனால ஈஸியா ஸ்விம் பண்றா. ஷியாவோட அண்டர்வேர் கழட்டிட்டு போயிட்டு முடிஞ்சா என்ன பிடிங்க அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணி விளையாண்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ மியோ நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கோம். மியோட அம்மா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. ஹாஜிமே உனக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், நான் எதுவுமே பெருசா பண்ணல, எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லா அம்மாவுக்குமே தான் பொண்ணோட சந்தோஷம் தான் ரொம்பவும் முக்கியம். என் பொண்ணு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கான்னா அதுக்கு காரணம் நீ தான் ஹாஜிமே. நீ மியோ நினைச்சு வருத்தப்படுற
சொல்றேன்னு தெரியுது, அந்த லேடிஸும் அதை தான் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. இது கிளம்புறத பத்தி தானே யோசிக்கிற அப்படின்னு அவங்க கேட்கவும், நான் கவலைப்படுறாங்கிறது என் ஃபேஸை பார்த்தாலே தெரியுதா, நான் அதை மறைக்க ரொம்ப ட்ரை பண்ணனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை பார்த்தாலே தெரியுது அந்த லேடிஸும் அதை நினைச்சு தான் கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ கவலைப்பட தேவையில்லை. மியோ ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தையா தான் இருந்தா, ஆனா உன் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மத்தவங்கள பத்தி அவ கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவ இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா மாறிட்டா. கண்டிப்பா நீ இங்கேயே இருக்க மாட்டா, ஒரு நாள் கிளம்புவாங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ அதுக்கு தயாரா தான் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி அப்படின்னா நான் இன்னைக்கு நைட் அவ கிட்ட நாளைக்கு நாங்க கிளம்ப போறோம் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இன்னைக்கு நைட் நான் உனக்கு ஒரு விருந்து வைக்கிறேன் ஸ்வீட் டார்லிங் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ரம்யா சான்ஸ் கிடைச்ச உடனே விட மாட்டியே அப்படின்னு மத்தவங்க வந்து கேக்குறாங்க. ஹாஜிமேவை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் போலியே அப்படின்னு சிரசாக்கி சொல்றா. மாஸ்டர் ஏதாச்சும் பண்றதா இருந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னு டியா சொல்லுவான். அவ மூஞ்சிலே நம்ம ஹீரோ ஒரு கிக்க விடுறான். ஹாஜிமே ஏதாச்சும் தேவைன்னா என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி யோகி சொல்லுவோம். ஒவ்வொருத்தங்களும் அப்படியே சண்டை போடுறாங்க. எல்லாம் ஒரு பக்கம் காமெடியா முடிஞ்சாலுமே கூட நம்ம ஹீரோ மியா கிட்ட சொல்லுவோம். மியா ரொம்பவுமே வருத்தப்படுறா. இதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே முடியாதாப்பா அப்படின்னு சொல்லி அவ ஆளவும், என்னோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்காக நான் திரும்ப இங்க வருவேன். நான் வளர்ந்த என்னோட வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க வரலன்னா நான் உங்களை தேடி வருவேன்ப்பா, ஏன்னா நான் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி மியோ சொல்றா. அதை கேட்டதும் நம்ம ஹீரோ அப்படியே ஸ்மைல் பண்றான். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உன்னை தேடி இந்த இடத்துக்கு வருவேன், உன்னை கண்டுபிடிப்பேன். நான் வரும்போது நிறைய ஆளுங்களையும் கூட கூட்டிட்டு வருவேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து நான் வளர்ந்த என்னோட வேர்ல்டுக்கு போக போறோம். கண்டிப்பா உனக்கு அந்த இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அம்மாவும் நம்ம கூட வரலாமா அப்படின்னு சொல்லி மியோ கேக்குறா. அது வந்து என்னோட வேர்ல்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது, ஸோ உங்க அம்மாக்கு அந்த இடம் செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு வர்றதுக்கு ஓகே தான். என்னோட பொண்ணும் என்னோட ஹஸ்பண்டும் எங்க இருக்காங்களோ அங்கதானே நானும் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றா. நம்ம ஹீரோவை ஹஸ்பண்ட்னு சொல்லவும் மத்தவங்க எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஈவினிங் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கிட்ட அப்படி சொல்லியிருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா உன்னோட விருப்பம், நீ என்ன வேணா பண்ணலாம், அவளை திரும்ப நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது எங்களுக்கு ஓகே தான், அவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் சொல்றாங்க. ஹாஜிமி ஒருவேளை நம்ம உன்னோட வேர்ல்டுக்கு போனாலுமே திரும்ப நம்ம இங்க வர்ற மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோகி சொல்லவும், ஒருவேளை மியோ இல்லாம என்னோட வேர்ல்டுக்கு போற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அதை பாதியிலே நிப்பாட்டி திரும்ப இங்க வந்துருவேன். கண்டிப்பா ரெண்டு வேர்ல்டுக்கும் நம்ம விருப்பப்படி போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு வழியை தான் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மியோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அப்படியே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது, இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. மியோ வந்துட்டு எல்லாருக்கும் லக்கி சாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பிய கிஃப்டா கொடுக்குறா. இப்போ நம்ம ஹீரோ கிளம்ப போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மியோக்கு வந்துட்டு கொஞ்சம் அழுக வருது. இருந்தாலுமே அதை அவ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஐ மிஸ் யூ பாப்பா, சேஃப் ஜர்னி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஹாப்பியா வழி அனுப்புறா. நீங்க எல்லாருமே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரையும் அவ வழி அனுப்பி வைக்கிறா. இப்போ மியோட அம்மாவும் நம்ம ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹாஜ்மி கண்டிப்பா திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லி மியோ ஹாஜ்மிக்காக காத்திருக்கிறா. இப்போ கிங்டம் காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க ஹூடிஸ் போட்டுட்டு அந்த இடத்துல ஓடிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, பிரின்சஸ் லில்லி தான். மிஸ் ஐகோவா அந்த நன் கடத்திட்டு போறத பிரின்சஸ் லில்லி பார்த்திருப்பா. ராஜா அதாவது அவங்க அப்பா கிட்ட போய் அவ சொல்லலான்னு போகும்போது பார்த்தா அவங்க அப்பாவே டிஃப்ரெண்டா தெரியுறாரு. அவளுக்கு யாரை நம்புறதுனே தெரியல. ஹியோமோக்கு கேட்கிற அந்த லேடியோட வாய்ஸ் கேக்குது. அவ நிறைய சோல்ஜர்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா. என்னோட ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. ஹியோமோவும் சேர்ந்து தான் அந்த பிளான்ல அவளுக்கு உடந்தையா இருக்கிறான். டிவைன் மவுண்டன்ல மிஸ் சைக்கோவா அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன வெளியே விடு, என்ன இதுக்காக பிடிச்சு வச்சிருக்க அப்படின்னு மிஸ் சைக்கோ கேட்கவும், என்னோட லார்டோட கேம் போர்ட்ல இதுக்கப்புறம் நீ தேவையில்லை, சோ உன்கிட்ட நான் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அந்த நான் போறா. சைக்கோ வந்து நம்ம ஹீரோவை நினைச்சோம், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சோம் கொஞ்சம் கவலையா இருக்கிறாங்க. தைரியம் இருந்தா இங்க வா நாகுமோ அப்படின்னு அந்த நான் சொல்றா. நம்ம கடவுளோட ஆசையை நிறைவேற்றணும், அந்த கிங்டம் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஜெனரல் வந்துட்டு 10 மில்லியனுக்கும் மேல இருக்கிற மான்ஸ்டர்ஸை கூட்டிட்டு கிங்டம் மேல போர் தொடுக்கிறதுக்காக ரெடி ஆகுறான். நம்ம போற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த கிங்டம் நோக்கி அவங்க எல்லாருமே போறாங்க. வாழ்க்கைக்குள்ள நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜெனரல் நினைச்சிட்டு இருக்கான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்டன் மெல்ட் வந்துட்டு கவலையா இருக்காரு. எல்லாருமே டிஃபரெண்டா நடந்துக்கிட்டாங்க. வாய்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டிஃபரெண்டான வியாதி பரவுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் வந்துட்டு ஓசே அப்படின்னு நம்ம கூட இருக்கிற ஜெனரல் கிட்ட சொல்றாரு. என்னது வாய்டா, உண்மையா தான் சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும், நம்ம ஆர்மில இருக்கிற சோல்ஜர்ஸ்ல 30% மேல இருக்கிற ஆளுங்களை அது தாக்கிடுச்சு அப்படின்னு மெல்ட் சொல்லுவோம். அப்ப மன்னர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். மன்னர் கிட்ட நான் பேசினேன், அவர்கிட்ட பெருசா எந்த வித்தியாசமும் தெரியல. அவர் வழக்கத்தை விட ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா தான் இருக்காரு. பிளாக் மேஜிக்கை பத்தி தெரிஞ்சவங்களை விசாரிச்சு இந்த வாய்டை பத்தி கொஞ்சம் நீ விசாரி, ஈவன் அது ஒன்ன கூட தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சோ ஜாக்கிரதையாரு அப்படின்னு கேப்டன் மெல்ட் சொல்லுவோம். சரி ஓகே, அதை பத்தி விசாரிக்க நம்ம கிளம்புறான். இப்படி ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் உண்மையிலேயே இருக்கா? சோல்ஜர்ஸ்ல 30% இதால தாக்கப்பட்டிருக்காங்க, ஆனா நாங்க யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல. யாருக்குமே தெரியாம அவங்களால கிங்டம் குள்ள ஊடுருவ முடியும்னா பெரிய கைங்களா என்ன மாதிரி ஆளுங்களை தானே அவங்க அட்டாக் பண்ணிருக்கணும். எதுக்காக அவங்க சோல்ஜர்ஸ் தாக்கணும், என்னதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் டியோக் சென்கனையும் ஹாஜிமேவையும், முக்கியமா ஹாஜிமேவையும் இந்த லெட்டர் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு கேப்டன் மெல்ட் வந்துட்டு சிச்சுவேஷன் ஒரு லெட்டரா எழுதி வச்சிருக்கான். அப்ப யாரோ கதவை தட்டவும் கேப்டன் மெல்ட் ஸ்வாட் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறான். நான் தான் ஹியோமா தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவும், இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற அப்படின்னு மெல்ட் கேட்கிறான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனை உள்ள விடுறான்.
என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் இந்த டயத்துல வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவோ, ஓ அப்படியா, சரி ஓகே பரவாயில்ல சொல்லு டைஸ்கே அப்படின்னு அவர் கேட்கறாரு. இவன் காலை ஆட்டிட்டு அப்படியே இருக்கிறான். பதறாம சொல்லு அப்படின்னு அவர் சொல்லவும், இவன் அப்படியே காலை மட்டும் ஆட்டிட்டு இருக்கான். கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஓசே அப்படிங்கிறவன் தான் வந்திருக்கான். ஒரு முக்கியமான விஷயம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், நீங்க வேணா பேசுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு கியோமா சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் மெல்ட் போயிட்டு கதவை திறக்கும் போதே டக்குனு அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓசே உனக்கு என்னாச்சு, எதுக்காக அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லி மெல்ட் பேசிக்கிட்டே நிக்கிறான். ஆனா அவன் பேசுறது இவனுக்கு கேட்கற மாதிரியே தெரியல. இவனை யாரோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு மெல்ட் யோசிச்சுட்டு, ஓசே உன்னை அட்டாக் பண்றத தவிர எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லவும், இப்போ ஹியோமாவை போயிட்டு அவன் அட்டாக் பண்ணலான்னு போறான். உடனே டக்குன்னு கேப்டன் மெல்ட் போயிட்டு அதை தடுக்கிறாரு. எப்படி இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தா கேப்டன் மெல்ட் ஹியோமா வயிற்றிலேயே குத்திருந்தான். டைஸ்கே ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி மெல்ட் ஷாக் ஆகுறான். ஹியோமா வில்லத்தனமா சிரிக்கிறான். கிங்டம் காமிக்கிறாங்க. தூக்க வராம சில பொண்ணுங்க ஷீசுக்கு ரூமுக்கு போறாங்க. என்ன கைஸ் உங்களுக்கும் தூக்க வரலையா அப்படின்னு ஷீசுக்கு கேக்குறா. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நிறைய பேர் காணாம போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. எல்லாத்தையும் கேப்டன் மெல்ட் பாத்துக்கிட்டு அட்லீஸ்ட் அவருக்காச்சும் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பார்த்தா எங்க கேப்டன் மெல்ட் இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹியோமா வந்துட்டு திரும்பவும் கேப்டன் மெல்ட் வந்துட்டு குத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு கேப்டன் மெல்ட் அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் தூக்கி அடிக்கிறாரு. ஹியோமா மேல அவர் சம டென்ஷன்ல இருக்காரு. பார்த்தா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஹியோமாவை ப்ரொடெக்ட் பண்றாங்க. கேப்டன் மெல்ட் ஒரு நல்ல ஸ்வாட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால ஈஸியா அவங்க கூட சண்டை போட்டு தப்பிக்கிறாரு. வின் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்றாரு. ஓசி அப்படிங்கிற அந்த வைஸ் கேப்டன் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அவன் மட்டும் கேப்டன் மெல்ட்டுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குறான். ஆனாலுமே கேப்டன் மெல்ட் அவனையும் ஈஸியா அடிச்சு போட்டுதான். டைஸ்கே எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் கேட்கவும், நான் உன்ன ஒரு ஹியூமன் நினைச்சேன், மான்ஸ்டர் மாதிரி சண்டை போடுறியா அப்படின்னு ஹியோமா சொல்லவோ, பாராட்டுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்றான். ஹே நான் ஒன்னும் உங்களை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு வரல அப்படின்னு அவன் சொல்றான். பார்த்தா அடிப்பட்டு எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க. நீ இவங்க கூட எவ்வளவுதான் வேணாலும் சண்டை போடு, ஆனா இவங்களை நீ சாவடிச்சா கூட இவங்களை உன்னால தடுக்க முடியாது அப்படின்னு ஹியோமா சொல்றான். அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன டெட் பாடிஸா, இவன் டெட் பாடிஸா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், எல்லாரும் என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு கேப்டன் மெல்ட் யோசிச்சுட்டு, கோலிங்க போற வழியிலேயே நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் மெல்ட் ஓடி ஜன்னல்ல இருந்து வெளியே குதிச்சு பின்தொடர்ந்து வர்றவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடியா நிக்கும் போது பார்த்தா கேப்டன் மெல்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருந்தான். அவனால அசையக்கூட முடியல. எல்லா சோல்ஜர்ஸையும் அவங்க கிட்ட கொடுத்தாலுமே அவங்க பாரு வேலையை ஒழுங்கா முடிக்க மாட்டேங்காங்க. அவங்களும் ஹியூமன்ஸ் தானே, அந்த அறவேக்காடுங்க கிட்ட வேலையை கொடுத்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்றா. பார்த்தா அந்த லேடிக்கு விங்ஸ் எல்லாம் இருக்கு. லார்ட் ஈஹித் இதை தான் விரும்புறாரு அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் வாழிக்கலான்னு போகவோ, ஹாஜிமே இதுக்கு மேல எல்லாம் ஓ கையில தான் இருக்கு அப்படின்னு கேப்டன் மெல்ட் நினைக்கிறான். இப்போ ஒரு பிரைட்டான லைட் வருது. ஓ அவளே டைரக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டாளா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து அந்த லெட்டர் ரெண்டுத்தையும் பாக்குறா. அவ நம்மள அறவேக்காடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஹியோமா அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். ராஜாவோ இப்ப நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லப்போ, ஆமா அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப கமாண்டர் நம்ம வழியில குறுக்க நிக்க மாட்டாரு, நம்ம பிளான ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா. அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறத நமக்கு லைட்டா தான் காமிக்கிறாங்க. அவ யாருங்கிறத நமக்கு இப்போ வரைக்கும் காமிக்கல. நான் ஆசைப்பட்டதை நான் அடைஞ்சே தீர்வேன், அது எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த கிரேட் ட்ரீ லேபிரின்த்க்கு போறதுக்காக வந்துட்டு இருக்கான். மியா கொடுத்த அந்த சிப்பி உங்ககிட்ட தானே இருக்கு, அதை கொஞ்சம் தாங்க, நான் அதை வச்சு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதே தூரத்துல சில கொள்ளக்காரங்க வந்துட்டு சில ஆளுங்களை புடிச்சு வச்சிருக்கத பாக்குறான். 40 கொள்ளக்காரங்க இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாடி கார்ட்ஸ் வெறும் 15 பேர் தான் இருக்காங்க. ஷீல்டு வச்சு உள்ள இருக்கிறவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்கிறதுனால கொள்ளக்காரங்களால உள்ள வர முடியாது. பட் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களால வெளியே இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண முடியும். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, எவ்வளவு பெரிய மேஜிக் யூசரா இருந்தாலும் இந்த ஷீல்டை ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த ஷீல்டு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிக்கிட்டே வருது. ஹாஜிமே நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சிரசகி பேசுறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்களை காப்பாத்தலான்னு போறான். கொள்ளக்காரங்களை கண்டா கொலை பண்ணணும், அதுதான் என்னோட பாலிசி அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறான். அவங்கள நான் கொலை பண்றது உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சிரசாக்கி சொல்றா. சரி நீ போயிட்டு உன்னோட வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லி சிரசாக்கி அனுப்பி விடவும் இப்ப அவ போயிட்டு எல்லாரையும் ஹீலிங் பண்றதுக்காக போறா. பாடி கார்ட்ஸ் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, அவங்க எல்லாரையும் அவ ஹீலிங் பண்ணிட்டு இருக்கா. சிரசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரியரை கிரியேட் பண்ண அந்த பொண்ணு ஓடி வரா. பார்த்தா அது பிரின்சஸ் லில்லி தான். பிரின்சஸ் லில்லி நீங்க இங்க என்ன பண்றீங்க, நான் அப்பவே நினைச்சேன் அந்த ஷீல்டு பார்க்கும் போதே அது உங்க ஷீல்டு மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லி, ஆனா நீங்க எதுக்காக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர போறீங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னு சிரசாக்கி சொல்லவும், நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு கிளம்பலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ சிரசாக்கி கிட்ட கேட்கவும், ஓ நாகமோ இது நீங்க தானே, லேப்ரின்த்ல இருந்து நீங்க தப்பிச்சு வந்த அந்த வீர சாகசத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ இல்லாம சிரசாகி தான் ரொம்பவோ கவலைப்பட்டு இருந்தா, அப்புறம் உங்க ரொமான்டிக் லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லில்லி கேட்கவும், ஆமா யார் நீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பிரின்சஸ் லில்லிக்கு தூக்கி வாரி போடுது. நாகமோ இதுதான் பிரின்சஸ், கிங்டமோட பிரின்சஸ் அப்படின்னு சிரசாக்கி சொல்லவும், எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாருக்குமே என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லில்லி வருத்தப்படவோ, இதுல தப்பு உங்க மேல இல்ல, அவன் தான் வித்தியாசமா இருக்கான், நீங்க கவலைப்படாதீங்க பிரின்சஸ் லில்லி அப்படின்னு சொல்லி அவ சமாதானப்படுத்துறா. கோட்டைக்குள்ள இல்லாம இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மிஸ் ஐகோவை கடத்தி டிவைன் மவுண்டனுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு பிரின்சஸ் லில்லி சொல்லவோ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு டீடைலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ப பிரின்சஸ் லில்லியும் நம்ம ஹீரோ கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறான். திடீர்னு சில சோல்ஜர்ஸோ கிங்டம்ல நிறைய பேரும் வித்தியாசமா நடந்துக்கிட ஆரம்பிச்சாங்க. ஏதோ புது டிசீஸ் வாய்டு மாதிரி பரவ ஆரம்பிச்சது. நாகமவ கடவுளை எதிர்க்கிறவன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதா இருந்தாங்க. சோல்ஜர்ஸ் மத்தவங்க எல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லி அதை பத்தி நான் மிஸ் ஐகோ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அப்பதான் சர்ச்சில் இருக்கிற ஒரு நன் மிஸ் ஐகோவை என் கண்ணு முன்னாடியே கடத்தி டிவைன் மவுண்டன்ஸ்க்கு கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. எனக்கு கிங்டம்ல யார் நம்புறதுன்னே தெரியல. கிங்டம்ல எல்லாம் வித்தியாசமா நடக்கிறதுக்கும் அந்த நன் தான் காரணமா இருப்பான்னு நினைக்கிறேன். எங்க அப்பா கிட்ட நான் இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி போனா,
எங்க அப்பாவே என்ன ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, அவரோட பொண்ணு அப்படிங்கறதையே மறந்துட்டாரு. சோ அவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்படின்னா அவங்க கிங்டம்குள்ள எல்லாரையும் கண்காணிச்சிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லல. டக்குன்னு எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. நாகமாவும் நீங்களும் வெஸ்ட் சைட் டிராவல் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். உங்களை தேடி தான் நான் வந்தேன். ஒரு டியோக்க நான் மீட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணலான்னு போனப்போ தான் கொள்ளக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஆனா உங்களை வழியில மீட் பண்ணுவேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பிரின்சஸ் லில்லி சொல்லவும், சரி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டிவைன் மவுண்டன்ஸ்க்கு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லில்லி கேக்குறா. நான் கிங்டம்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவே இல்ல. மிஸ் ஐகோவை நான் காப்பாத்தணும், மிஸ் ஐகோ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேணா நான் கிங்டம் காப்பாத்தலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பிரின்சஸ் லில்லி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிவைன் மவுண்டன்ல ஒரு லேப்ரின்த் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த இடத்துல என்ன ஏன்ஷியன்ட் மேஜிக் எனக்காக காத்துட்டு இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெஸ்கியூல கூட நமக்கும் சாதகமா ஒரு விஷயம் இருக்கு, நீ உண்மையிலேயே புத்திசாலி தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை அவங்க பாராட்டுறாங்க. டாக் வந்துட்டு மண்ணை தோண்டிட்டு இருக்கு, பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மேஜிக் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகுது. கிட்டத்தட்ட அது பாக்குறதுக்கு அந்த ஏன்ஷியன்ட் மேஜிக் சர்க்கிள் மாதிரியே இருக்கு. இப்போ நமக்கு டிவைன் மவுண்டன்ஸ் காமிக்கிறாங்க. மிஸ் ஐகோ வந்துட்டு ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க மேஜிக் யூஸ் பண்ண முடியாதபடி ஒரு செயினையும் போட்டு வச்சிருக்காங்க. இர்ரெகுலரை கொலை பண்ணணும் அப்படின்னு அவ சொன்னாலே யார் அந்த இர்ரெகுலரா இருக்கும், ஒருவேளை அது நாகமோ, ஜாக்கிரதை அப்படின்னு அவங்க டீச்சர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டீச்சர், இதை வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாகமோ நீ எப்படி இங்க, இது டாப் ஃப்ளோர் ஆச்சு, நீ எப்படி இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு அவங்க டீச்சர் கேட்குவோம். மிஸ் ஐகோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மூச்சு வாங்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு டிரான்ஸ்மியூட் பவரை யூஸ் பண்ணி செவத்துல ஓட்டையை போடுறான். நான் ஸ்டெல்த் மோட்ல தான் வந்தேன், யாராலையுமே என்ன நோட்டீஸ் பண்ணிருக்க முடியாது, எப்படி என்ன கரெக்டா கூப்பிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது வந்து அப்படின்னு அவங்க யோசிக்கவும், என்ன பார்த்ததுனால தானே நீங்க கரெக்டா நாகமன் கூப்பிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி அதை விட்டதுல நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு அவங்க கேட்கவும், வேற எதுக்கு உங்களை காப்பாத்துறதுக்காக தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அவளோட கையை பிடிக்கவும், நாகமோ நான் உன்ன ஒரு ஸ்டூடெண்டா தான் பாத்திருக்கேன், நம்ம டீச்சர் இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லவும், இது உங்க கையில இருந்தா உங்களால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுல்ல, இதை எடுக்க வேணாமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ இதான் எடுக்க வந்தியா, சரி எடுத்துரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா நான் இங்க தான் இருக்கேன், உனக்கு எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு அவங்க கேட்கவும், உங்களை அந்த நன் கடத்தும் போது பிரின்சஸ் லில்லி பாத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு சைக்கோ கேக்குறாங்க. நீங்க என்ன பார்க்க விருப்பப்பட மாட்டீங்கன்னு தெரியும், பட் கிங்டம்ல மத்த எல்லாரையும் கண்காணிச்சிட்டு இருக்காங்கிறதுனால தான் பிரின்சஸ் லில்லி மத்த யார்கிட்டயும் சொல்லாம என்கிட்ட வந்து சொல்லியிருக்கா. உங்களை எனக்கு பிடிக்காதுனாலும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நாகுமோ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு உன்னை பிடிக்கும் தான், ஷிமிசுவை நினைச்சு நான் வருத்தமா இருக்கேன், அது உண்மைதான். ஆனா நீ எதுக்காக அவனை அன்னைக்கு ஷூட் பண்ண, நீ ஷூட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்கிறது எனக்கு தெரியும், என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே நீ அவனை ஷூட் பண்ண, நான் அன்னைக்கே இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ், என்னாலதான் நீ உன்னோட ஒரு கிளாஸ்மேட்டையே கொலை பண்ண வேண்டியதாயிடுச்சு, அதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், என்னோட லைஃப்ல எப்பவும் என்ன பண்ணணுங்கிறத நான் தான் முடிவெடுப்பேன், உங்க தேங்க்ஸ் நான் ஏத்துக்கிடுறேன், பட் அவனை நான் உங்களுக்காக கொலை பண்ணல, சோ உங்க சாரியை என்னால ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்கவும், நீங்க கிங்டம்ல அமனோகாவா கூட போய் ஜாயின் பண்ணுங்க, எனக்கு இங்க முடிக்க வேண்டிய சில வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ டீமனைஸ் வச்சு பார்த்தா, ஓ இது ரொம்ப சூப்பர், கிங்டம் சுத்தி பல மில்லியன் மான்ஸ்டர்ஸ் இருக்கு, எல்லாம் டைரக்டா கிங்டம் நோக்கி போய்கிட்டு இருக்கு, டீமன் ஆர்மி அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், சரி வாங்க நம்ம சீக்கிரமா அங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பெரிய லைட் வருது. சைக்கோவை தூக்கிட்டு நம்ம ஹீரோ இப்ப மேல பறந்துட்டு நிக்கிறான். இவங்க நின்னுட்டு இருந்த அந்த பில்டிங்கே பொடி பொடி ஆயிருது. டிஸ்இன்டகிரேட் மேஜிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கப்போ, கரெக்டா சொன்ன அப்படின்னு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா கேப்டன் மெல்ட்டை கொலை பண்ண ஏஞ்சல் மாதிரியான அந்த ஒரு பொண்ணு அந்த இடத்துல நிக்கிறா. இர்ரெகுலர், என்னோட பேரு நோய்ட் அண்ட் நான் தான் காட் ஆஃப் பாசில் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எதுக்கும் தயார் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எக்ஸைட்மெண்டா சிரிக்கிறான். இர்ரெகுலர், என்னோட பேரு நோய்ட், நான் தான் காட் ஆஃப் பாசில், இந்த கேம் போர்ட்ல தேவையில்லாத பீசஸை ரிமூவ் பண்றது தான் என்னோட வேலை, உன்னை அழிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவும், ஓ அப்படியா, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கிங்டம்ல பிரின்சஸ் லில்லி கூட போற மத்தவங்களுக்கு ஏதோ உடையிற சவுண்ட் கேக்குது, என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கிங்டமோட மேஜிக் பேரியர் உடைஞ்சிருச்சு, ஆனா இது உடையறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லில்லி பாக்குறா. மியோ கொடுத்த அந்த லக்கி சாம் சிப்பியை வந்துட்டு நம்ம ஹீரோ கம்யூனிகேஷன் டிவைஸ் மாதிரி செட் பண்ணி கொடுத்திருக்கான். டியா அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கேக்குறா. டீமன் ஆர்மி உள்ள வந்துட்டு இருக்கு, ஒயிட் டிராகனை வச்சுட்டு சில பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்க எப்படி நேஷனல் கண்ட்ரோல் பார்டர் எல்லாம் மீறி இங்க வந்தாங்க, அதுவும் இவ்வளவு பெரிய ஆர்மி இங்க உள்ள வர வாய்ப்பு இல்லையேன்னு பிரின்சஸ் லில்லி யோசிக்கிறா. அவன் ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணிருக்கான், அன்னைக்கு ஹாஜிமேவா அட்டாக் பண்ண அவன் தான் இது, அவனை நான் சும்மா விட மாட்டேன், நீங்க மத்தவங்க கூட போய் ஜாயின் பண்ணுங்க, நான் அவன் கதையை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு யோகி சொல்றா. அதுக்கு நம்ம இவங்களை அப்படியே விட்டு போறதான் ஷியா கேட்கவும், ஹாஜிமேவா அவன் அட்டாக் பண்ணிருக்கான், உனக்கு அவன் மேல கோபம் இல்லையான்னு கேட்கவும், எனக்கு செம கோபம் இருக்கு, அவன் காலில் விழுந்து கெஞ்சு நான் கூட சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷியாவும் யோகியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. பிரின்சஸ் லில்லி ஷிரசாக்கி கூட இருக்கிறா. ஷீசுக்கோ அவனுக்காவா அப்படின்னு சொல்லி மத்தவங்களை இவங்க பாக்கிறதுக்காக இப்ப போறாங்க. டீமன் ஜெனரல் ஆர்மி வந்துட்டு இப்ப கிங்டமோட அந்த கோட்டை சவுரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிராகன்ஸ்ல இருக்கிற படம் வந்துட்டு ஆல்ரெடி கிங்டம் குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. டியோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி இப்ப யோயோ ஷியாவா அந்த இடத்துக்கு வராங்க. பிரின்சஸ் லில்லி அதுக்குன்னு தனியாவா விட்டுட்டு வருவீங்க அப்படின்னு டியா கேட்கவும், ஹாஜிமேவா அன்னைக்கு அட்டாக் பண்ண வந்தா இங்க வந்திருக்கான், அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
டியோ சீக்கிரம் நான் இருக்கிற இடத்துக்கு வா, மிஸ் சைக்கோவை நான் கையில வச்சுக்கிட்டே என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு டியோவை கூப்பிடுறான். இதோ வார மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இப்போ டியோ வந்துட்டு டிராகனா மாதிரி மிஸ் சைக்கோவை கூப்பிடுறதுக்காக போறா. யோயி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. பார்த்தா ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு பண்ண மாதிரியே டீமன் ஜெனரல் திடீர்னு வந்துட்டு அட்டாக் பண்றான். ஓ பன்னி கேர்ள், உன்னால நடக்க போறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பார்க்க முடியும்ல, நீங்க எல்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா? அந்த ஒயிட் ஹேர் பையன் அவன் தான் அவங்கள அந்த வால்கனில இருந்து தப்பிக்க வச்சிருக்கான். அவனோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அது அவனை ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாத்திருக்கு. ஆனா நான் இப்போ உங்களை பத்தி கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா நீங்க அவன் கூட இருக்கிற ஆளுங்க தான் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லவும், ஓ அப்படியா, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி யோயியோ ஷியாவோ சொல்றாங்க. யுரேனஸ் பிரெத்தை யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். யோயி ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி அவனோட அட்டாக்க அவனுக்கே திருப்பி விட்டுருதா. அவனோட அட்டாக்னாலயே அவன் ஆளுங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு அந்த டீமன் ஜெனரல் டென்ஷன் அப்புறம் முடிஞ்சா மோதிப்பார் அப்படிங்கிற மாதிரி யோயி கூப்பிடுறா. நான் அந்த பிளாண்ட் ஹேர் பண்ண பாத்துக்கிறேன், மத்த எல்லாரும் சேர்ந்து அந்த பன்னி கேல தோக்கடிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சொல்லவும், கேட்லியாவை கொன்னதுக்கு நான் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்லியாவோட லவர் வந்துட்டு இப்ப சண்டை போட போறான். ஷியா அவன் மேஜிக் அட்டாக்க ஈஸியா தடுக்கிறான். அவன் டிராகன் வச்சு முட்டவும், யோயி நம்ம தனியா தான் பிரிஞ்சு சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்லவும், யோயோ ஓகே அப்படின்னு சொல்றா. ஷியா ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தா. அவன் நீ பர்சனலா என் மேல ஏதோ வெஞ்சன்ஸ் வச்சு என்ன அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும், நீ என்னோட லவர் கேட்லியாவை கொண்டுக்கன்னு சொல்லவும், கேட்லியா யாரு அப்படின்னு ஷியா கேட்கிறா. கிரேட் ஆர்கஸ் லாபிரின்த்ல அழகான ரெட் கலர் ஹேர் இருக்கிற ஒரு பொண்ணை நீங்க கொன்னீங்களே ஞாபகம் இருக்கா? அவ தான் என்னோட லவர் கேட்லியா அப்படின்னு அவன் சொல்லவும், ஹே அவ தான் ஃபர்ஸ்ட் எங்களை அட்டாக் பண்ணி எங்க கிட்ட சண்டை இழுத்தா, ஓகேவா? ஹாஜிமே அவளுக்கு ஓடி போறதுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுத்தான், ஆனா அவ தான் கேட்கல. அப்புறம் நாங்க கொலை பண்ற எல்லாரோட சொந்த கதையோ சோக கதையோ எங்களால கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்ப யோசிச்சு பாரு, நீ கொலை பண்றவங்களோட கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும், உடனே அவன் செம கடுப்பாயிட்டு அவளை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஷியா அது எல்லாத்தையும் ஈஸியா தடுத்து அந்த ஹேமரை வச்சுட்டு போயிட்டு உங்களை அட்டாக் பண்றா. அவளை பக்கத்துல நெருங்க விடாதீங்க, தூரமா நின்று அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லவும், நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், ஆனா என்கிட்ட அதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு ஷியா வந்துட்டு அவ ஹேமர் கூட ஒரு செயினை கனெக்ட் பண்ணி இரும்பு பால் மாதிரியான ஒண்ணு வச்சு சுத்தி சுத்தி அட்டாக் பண்றா. அவளோட செயின் எட்டாவது தூரத்துக்கு மேல போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லவும், மேல எல்லாரும் பறந்து போய் அட்டாக் பண்றாங்க. ஷியா அது எல்லாத்தையும் ஈஸியா தடுத்துட்டு இருக்கா. உடனே அவன் சர்ப்ரைஸா ஷியாக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா ஷியா ஒரு இரும்பு பாலை வச்சு அதை அசால்ட்டா எத்தியே அவனை கீழே தள்ளிடுதா. ஒரு நீடில வச்சு அவளை அட்டாக் பண்ணி அவளை அப்படியே கல்லா மாத்துறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் தான் ஒத்துக்கிடுறேன், ஆனா என்கிட்ட என்னோட ஓன் ரெஸ்டரேஷன் மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அந்த கல்லுக்குள்ள இருந்து வெளியே வரா. இப்போ எல்லாரையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்றா. கேட்லியாவோட அந்த லவர் செம டென்ஷன் ஆகி தண்டர் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா அவன் ஈஸியா அதுல இருந்து தப்பிச்சு ஒரே அட்டாக் தான் அவன் டிராகனோட சேர்ந்து போய் அப்படியே கீழே விழறான். அவ்வளவுதான், அவனோட கதை முடிஞ்சது. இதுக்கு மேல அவனால எந்திரிச்சு சண்டை போட முடியல. நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், யாரை என்ன இப்படி பாராட்டுறதுலப்பா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றா. இப்ப அவன் அப்படியே மயங்கிருந்தான். என்னையவோ ஒருத்த மான்ஸ்டர்னு சொல்ற லெவலுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறிட்டேனா அப்படின்னு அவன் ஹாப்பி ஆகுறா. அதே சேம் டைமிங்ல இந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறாங்க. யோயி கூட அந்த டீமன் ஜெனரல் சண்டை போட்டுட்டு இருக்கான். யோயி அவன் அட்டாக்லாம் ஈஸியா தடுத்துட்டு, ஹாஜிமேக்கு நீ பண்ணது கொண்டு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தண்டர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா. ஆமா மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் யோயோட அந்த அட்டாக்க அப்படியே முழுங்கிட்டு அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. உன்னோட அந்த தண்டர் அட்டாக்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஜெனரல் சொல்றான். ஓ அப்படியா, என்னோட மேஜிக்கை நாலிஃபை பண்றதுக்கு நீ ப்ரிப்பேரா வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யோயி வந்துட்டு இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லான மேஜிக் யூஸ் பண்ணுதா. டிராகன் மாதிரியான லைட்னிங் அந்த இடத்துக்கு வருது. அந்த டிராகன் அதை அட்டாக் பண்ணவும், முடிஞ்சா இதை தடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டீமன் ஜெனரல் ஆர்மியில இருக்கிற முக்காவாசி ஆளுங்களை இவ அழிச்சிருதா. டிராகன்ஸை வச்சு திடீர்னு அட்டாக் பண்ணிக்கிட்டே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல்ல வந்துட்டு கேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட இருக்கிற மத்த எல்லாரும் யோயியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அந்த பவர்ஃபுல்லான ஸ்பெல்ல போட்டு முடிக்கிறான். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பிளாஸ்ட் அந்த இடத்துல நடக்குது. அதுல அவனோட சில ஆளுங்களே வந்து அழிஞ்சு போறாங்க. அந்த லெவலுக்கு அந்த பிளாஸ்ட் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. யோயியோட வாயில இருந்து ரத்தமே வருது. பரவாயில்ல, உன்கிட்டயே திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த டீமன் ஜெனரலோட டிராகன் வந்துட்டு யோயியோட உடம்புக்குள்ள அப்படியே அதோட கொம்ப குத்தி இறக்குது. அவ்வளவுதான், இவ செத்துட்டா அப்படின்னு இந்த ஜெனரல் பார்த்தா யோயி வில்லத்தனமா சிரிக்கிறா. ரிவைவல் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அவளுக்கு ஏற்பட்ட காயம் ஹீலிங் ஆயிருது. அந்த டிராகனுக்கும் அந்த ஜெனரலுக்கும் அதே மாதிரி காயம் ஏற்படுது. இது எப்படி, நீ இன்னும் எப்படி சாகாம இருக்க? உன்னால எப்படி டக்குன்னு ஹீலிங் ஆக முடிஞ்சது? எப்படி எங்களை அட்டாக் பண்ண? நான் சாகாம இருக்கணும்னா இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஜெனரல் ஃப்ரைட், நீங்க இங்க இருந்து போங்க, நாங்க அவளை அது வரைக்கும் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் ஆளுங்க சொல்றாங்க. நான் உயிரோட இருந்தாதான் இவளை திரும்ப வந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போய்தான். அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு ஷியா இந்த இடத்துக்கு வரா. அந்த ஜெனரல் எங்க போனா, அவன் இன்னும் உயிரோட இருந்தான்னா சொல்லு, நானும் அவன் மூஞ்சில ஒரு பஞ்ச் வைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவும், யோயி கண்ணை பார்த்துட்டு அவ ஷாக் ஆகுறா. அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு யோயி சொல்றா. பரவாயில்ல, நீ உண்மையிலேயே திறமை சொல்லிதான் எக்ஸ்ட்ரா வெயிட்ட கையில வச்சுக்கிட்டு கூட என்னோட அட்டாக் என்ன டாச் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு அந்த ஏஞ்சல் கேக்குது. நாகமோ நான் தான் உனக்கு இடத்துல இருக்கணும்னு சைக்கோ கேட்கவும், உயிரோட இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நோயிட்டு இப்போ நம்ம ஹீரோவை டைரக்டா வந்து அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அவளை அட்டாக் பண்றான். பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ ரொம்பவும் திறமையா தான் இருக்க, ஆனா நீ என்னோட லார்டோட
கேம்ல இருக்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவ சொல்லவும், இந்த மாதிரி சீட்டிங் பண்ற ஒருத்தனோட கேம்ல எனக்கு ஒரு விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன கோவப்படுத்த ட்ரை பண்றியா, உன்னால அது முடியாது, ஏன்னா எனக்கு எந்த ஒரு எமோஷன்ஸும் கிடையாது அப்படின்னு அவ சொல்லவும், நான் உண்மையதான் சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு காட் மாதிரி அப்படிங்கிறதுனால ஹெல் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்றா. ஃபேஷியல் அண்ட் கிரியேஷன் மேஜிக்கை கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு ப்ரோட்டோடைப்பை கிரியேட் பண்ணிருக்கான். அதை வச்சு நம்ம ஹீரோ தப்பிச்சிருந்தான். திடீர்னு சர்ச்சில் பாட்டு பாடுற சவுண்ட் கேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ உடம்புல இருந்து ப்ளூ கலர்ல ஏதோ வெளியே போகும்போது இது என்னது அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோ கேக்குறாங்க. இந்த சாங்சுரி அவங்க ஏரியால நம்ம சண்டை போட வந்திருக்கோங்கிறதுனால அவங்களுக்கு சில அட்வான்டேஜ் இருக்க தானே செய்யும். என்னோட மேஜிக் அவங்க கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிஸ்டா தான் அதை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வேலையை அவன் பர்ஃபெக்டா பண்றான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், ஆமா கிங்டம் அழிஞ்சுகிட்டு இருக்கே, அதை போய் நீ காப்பாத்தாம என் ஒருத்தன் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கியே, ஏன் மேல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பதில் கிங்டம் போய் காப்பாத்தலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னு இந்த கேம்ல இருந்து நீக்கிறது தான் எங்களோட குறிக்கோள் அப்படின்னு அவ சொல்லவும், அதுக்கு பேசாம என்னோட உலகத்துக்கே நான் அனுப்பி வச்சிடலாம்ல, உங்களுக்கு வேலை சிம்பிளா முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது என்னால முடியாது, நீ பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி வந்திருக்க, என்னோட லார்ட் நினைச்சதை விட நீ ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிட்ட, உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுல என்னோட லார்டுக்கு விருப்பம் இல்ல, நீ கதறதையும் துடிக்கிறதையும் அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, உன்னை கொலை பண்றதுதான் அவரோட விருப்பம், அதை தான் நான் நிறைவேற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தான் ரொம்ப கடுப்பேறுது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே டக்குனவா வந்துட்டு அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோட பேரியரை இந்த தடவை அதை உடைச்சிருது. ஆனா டியா சாம டைமிங்ல வந்து அந்த நோய்ட்டை அட்டாக் பண்றா. மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி டியா வந்து கேட்குவோம், பர்ஃபெக்ட் டைமிங்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோ வந்துட்டு நம்ம ஹீரோ இப்ப டியா கூட அனுப்பி வைக்கிறான். நாகமா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி நீ சேஃபா திரும்ப வருவேன்னு அப்படின்னு மிஸ் ஐகோ கேட்கறாங்க. நம்ம ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே அவங்கள வழி அனுப்பி வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ மிஸ் ஐகோவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கவலைப்பட தேவையில்லை, ஃபுல் பவர்ல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபைட் ஸ்டார்ட் ஆக போது. மிஸ் ஐகோ கவலைப்படாதீங்க, மாஸ்டருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி டியா வந்துட்டு மிஸ் ஐகோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நான் உங்களை சீக்கிரமா கொண்டு போய் சேஃபான இடத்துல விட்டுட்டு திரும்ப மாஸ்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு டியோ சொல்லவும், நானும் நாகமோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பாக்குறதுக்கு வேணா வீக்கா தெரியலாம், ஹீரோ அமனோகாவா லெவலுக்கு என்னோட மேஜிக் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன், அதுவும் நாகமோக்கு கண்டிப்பா எதுவும் நான் ஆக விட மாட்டேன், நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோ சொல்றாங்க. சரி அப்படின்னா உங்க விருப்பப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டியோ வந்துட்டு இப்ப அப்படியே ஒரு யூட்டனை போடுறா. நைட் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அண்ட் அவ அட்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு இவ அட்டாக் பண்ணியுமே கூட இவளோட மேஜிக் பவர் எப்படி இன்னும் குறையாம இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதை ஈஸியா தடுக்கிறா. அண்ட் அவ கிட்ட ஸ்பெஷல் மேஜிக்கும் இருக்கிற மாதிரி தெரியுது. கிராஸ் சிம்பிள் மாதிரி இருக்கிற ஒண்ணு வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம். அதுல ஒன்னா அவ உடைச்சிருதா. ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துருதா. நம்ம ஹீரோக்கு ரியாக்ட் பண்றதுக்கு கூட டைம் இல்ல. நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அந்த பவர்ஃபுல் வெப்பனை அவளோட ஸ்வாட வச்சு கட் பண்ணிருதா. நம்ம ஹீரோ இப்போ லிமிட் பிரேக்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறுதான். சர்ச்சில் இருக்கிறவங்க பாட்டு பாடியே நம்ம ஹீரோட மேஜிக் பவரை கம்மி பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இவளோட மேஜிக் கம்மியாகவே மாட்டேங்குது, என்னோட லிமிட் பிரேக் கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும், இப்படியே போனா டேஞ்சர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கண்டினியூஸா நோய்ட்டும் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நோய்ட் வந்துட்டு அவளோட ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருந்தா. இவளுக்கு ஏதாச்சும் ஒரு வீக் ஸ்பாட் இருக்குமா அப்படிங்கறத நம்ம ஹீரோ டேமனைஸை வச்சு சர்ச் பண்ணி பார்க்கறான். அவ வீக் ஸ்பாட்ல ஷூட் பண்ணாலுமே விங்ஸ் அண்ட் ஸ்வாட்ஸ் வச்சு அதை ஈஸியா தடுத்துருதா. இப்போ அவ நம்ம ஹீரோவை ரொம்பவும் க்ளோஸ் ரேஞ்சில் வந்து அட்டாக் பண்றதுக்காக வரா. எப்படியாச்சும் இவளை தள்ளி போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விடுறான். அண்ட் அவ நம்ம ஹீரோ மேல காயத்தை ஏற்படுத்திட்டா. அப்பதான் அவளோட ஸ்வாட் வந்துட்டு லைட்டா உடஞ்ச மாதிரி இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அவ கிட்ட ஒரு பெரிய பிளாஸ்ட கிரியேட் பண்றான். நம்ம ஹீரோவா அவ பக்கத்துல இருந்தாங்கிறதுனால நம்ம ஹீரோக்கும் சேர்த்து தான் அடிப்படுது. இப்போ வர இந்த சீன் தான் நமக்கு சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீனா காமிச்சிருப்பாங்க. என்ன நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்தே கொண்டலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. இல்ல நான் அவ்வளவு ஈஸியில சாக மாட்டேன், எனக்கு முடிக்க வேண்டிய சில விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு டிஸ்க் மாதிரியான ஒன்னு அவ மேல தூக்கிடுறான். அவ அதை ஈஸியா தடுத்துருதா. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டிஸ்க்ல ஸ்பெஷல் மேஜிக் கனெக்ட் பண்ணி அவளை அந்த இடத்துல இருந்தே அட்டாக் பண்ணுதான். அவளோட ஸ்வாட வச்சு அந்த அட்டாக் அவ தடுக்கவும் அவளோட ஸ்வாட் ரெண்டுமே உடஞ்சு போகுது. மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவளை கட்டி போட்டுட்டு அவளோட மேஜிக் பவரை கம்மியாக்கிட்டு இருக்கான். உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான மெட்டல் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு மிஷினை ரெடி பண்ணிருப்பான். அது எதை வேணா ஓட்ட போட்டுரும். அந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ டைரக்டா அவ உடம்புலயே ஓட்ட போட ட்ரை பண்றான். அவளும் தடுக்க ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஹீரோட மிஷின் ரொம்ப பவர்ஃபுல்ன்றதுனால அவ உடம்பு கிழிச்சுக்கிட்டு அது வெளியே வருது. அண்ட் அவளோட ஒரு விங்ஸும் கட் ஆயிருது. பரவாயில்ல, நீ திறமசாலி தான் இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ அப்படியே கீழே விழுதா. அவ்வளவுதான் எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பியானா. திடீர்னு அந்த சர்ச் இருந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் நடக்கிற சவுண்ட் கேக்குது. இது என்ன புது பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பாக்குறதுக்காக போறான். அந்த சாங்சுரியே தரமட்டமா இருக்கு. மிஸ் ஐகோவும் டியாவும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. சைக்கோ அப்படின்னா நீங்க இன்னும் போகலையா, நீங்க ரெண்டு பேரும் சேஃப் தானே நம்ம ஹீரோ கேக்குறான். நாங்க சேஃப் தான், நீயும் சேஃப் தானே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆமா என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். மிஸ் ஐகோ அவங்க பவரை யூஸ் பண்ணி என்னோட டிராகன் பிரித்தை பூஸ்ட் பண்ணாங்க. ஆனா அது இவ்வளவு பெரிய பேரழிவு கிரியேட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு டியோ சொல்லவும் என்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நான் ஜஸ்ட் லைட்டா தான் என்னோட பவரை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மிஸ் ஐகோ சொல்லவும், ஓ நம்ம வால்ல இருக்கிற அந்த மீத்தேன் கேஸ் அவங்க பவரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கீங்க, டியோவோட விங்ஸ் யூஸ் பண்ணி அதை ஒரே இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், அதுல என்னோட டிராகன் பிரித்தை யூஸ் பண்ணப்போ அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு மாஸ்டர், என் லைஃப்ல இவ்வளவு பெரிய பேரழிவை கிரியேட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. பேரழிவை கிரியேட் பண்றதுக்காக நான் அப்படி பண்ணல, பேரியர் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன், அது இவ்வளவு பெரிய அழிவை கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆமா இங்க இருந்து அந்த
ஆளுங்கள்லாம் எங்க அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோ கேட்கும். அவங்க கும்பிடுற காடோட ஆளை நம்ம தோக்கடிச்சாச்சு, சாங்சுரியவே டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு, கண்டிப்பா இதுல அவனுங்க செத்து போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா அவங்க சாவறதுக்கு நான் தான் காரணமா, நான் தான் அவங்களை கொண்டுட்டேனா அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோ அழுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்துறான். நீங்க ஓகே தான் நம்ம சைக்கோன்னு கேட்கவும் ஓகே தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மாஸ்டர் யாரோ ஒருத்தங்க நிக்கிறாங்க, அவங்க நார்மலான பர்சன் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. அந்த ஆள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களை திரும்பி பார்க்கவும் நம்ம என்ன அவரை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மிஸ் சைக்கோ இது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனதா கூட இருக்கலாம், ஆனா நீங்க என் கூட வந்ததாகணும், என்ன நம்புறீங்கல்ல நம்ம ஹீரோ கேட்கலாம். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி போறான். இந்த டிவைன் மவுண்டன்ஸ்லயே ஒரு லேப்ரின்த் இருக்குன்னு ஃபர்ஸ்டே நம்ம ஹீரோ சொல்லிருப்பான். சோ அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இந்த ஆள் வழி காட்டுறாரு. உடஞ்சு போன அந்த பில்டிங் எல்லாத்தையும் அவர் தூக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மேஜிக் சர்க்கிள் இருக்கு. நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் போயிட்டு இப்ப அந்த சர்க்கிள்ல நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தா டெலிபோர்டேஷன் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. என்ன நம்ம டைரக்டா இந்த இடத்தோட கடைசி பிளேஸ்க்கு வந்துட்டோம் போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த சர்க்கிள்குள்ள நிக்கவும் அந்த ஏன்ஷியன்ட் மேஜிக் இவங்களுக்கு கிடைக்குது. இது ஸ்பிரிட் மேஜிக் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோ சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால மிஸ் சைக்கோக்கு லைட்டா தலைவலிக்குது. ஸ்பிரிட் மேஜிக் தான் ஒரு பர்சனோட சோலியை மேனிபுலேஷன் பண்ணும் அப்படின்னு டியோ சொல்றா. நம்ம ஹீரோ முன்னாடி இருக்கிற புக்கை போய் பார்க்கறான். மவுஸ் பான் இவர் தான் இந்த லேப்ரின்த்தை கிரியேட் பண்ணிருக்காரு. இந்த டஞ்சனை நீங்க டிஃபீட் பண்றதுக்கு 2 லேப்ரின்த்தை நீங்க இதுக்கு முன்னாடியே முடிச்சிருந்திருக்கணும். கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்க கூடாது. கடவுளுக்காக வேலை செய்யற பவர்ஃபுல் பீயிங் ஒருத்தர் தோக்கடிக்கணும். இந்த 3 கண்டிஷன்ஸையும் நீங்க நிறைவேற்றினீங்கன்னா இந்த லேப்ரின்த்க்கு வர்றதுக்கான ஒரு கைடு அங்க வருவாரு அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. ஓ அவர் தான் அந்த கைடு போல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த மேஜிக் உண்மையிலேயே ஆசமா இருக்கு அப்படின்னா நம்ம வேர்ல்டுக்கு போறதுக்கும் இதே மாதிரி கண்டிப்பா ஒரு மேஜிக் இருக்குல்ல அப்படின்னு சைக்கோ கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேசி முடிச்சிட்டீங்கன்னா கிளம்பலாமா டியோ கேக்குறா. ஆமா கிங்டம்ல இன்னும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு, நம்ம தான் எல்லாரையும் போயிட்டு காப்பாத்தணும் அப்படின்னு சைக்கோ சொல்றாங்க. சில மணி நேரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. கிங்டமோட பேரியர் உடையிற சவுண்ட் வந்துட்டு ஷீஷோக்கு கேட்கவும் அவ ரெடியாகி வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா மத்த பொண்ணுங்களும் பயந்துகிட்டே வெளியே வந்து பாக்குறாங்க. பாருங்கப்பா சீசுகோவோ வெளியே தான் நிக்கிறா அப்படின்னு ஒரு பொண்ணு கத்தவும், ஹே முட்டாள் அமைதியாரு அப்படின்னு சொல்லி மத்த பொண்ணுங்க போட்டு அவளை அடிக்கிறாங்க. இப்போ கோக்கி ரூமுக்கு போய் கதவை தட்டுவோம். அவன் என்னன்னு வந்து கேட்கறான். ஏண்டா அசால்ட்டா கதவை திறக்கிற, ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்க வேண்டாமா, கதவை திறந்த உடனே ஒன்னு போட்டு தள்ளிட்டாங்கன்னா அப்படின்னு சீஸ்கோ கேட்கறா. நம்ம பேலஸ்குள்ள இருக்கோம், இந்த இடத்துல சேஃப் தானே அப்படின்னு கோக்கி சொல்றான். கூட இருக்கணும் அதே தான் சொல்றான். ஆமா என்ன சவுண்ட் அது ஏதோ உடையிற மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு கோக்கி கேட்கவும், அதுதான் எங்களுக்கும் தெரியல, நாங்க தேட போறோம், ஆனா கண்டிப்பா ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது, மத்தவங்களையும் கூப்பிடு அப்படின்னு அவ சொல்றா. உங்க எல்லாரையும் எதுக்காக எழுப்பிருக்கோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே அந்த சவுண்ட் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன், அது என்னங்கறத நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கோக்கி சொல்லவும், மியா அப்படிங்கிற மெய்டு ஒருத்தி ஓடி வரா. அவளும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்கிறது தெரியுது. பேரியர் உடஞ்சு டீமன் ஆர்மி உள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சீசுக்கோ யோசிக்கிறா. நம்ம போய் அவங்கள தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோக்கி சொல்லவும், கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இத கேப்டன் மெல்ட் கிட்ட போய் சொல்லணும், எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு எரிக்கா கேட்கவும், எப்படியோ 1 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு சொல்லுவோம். கைஸ் கண்டிப்பா நம்மளால இதை சமாளிக்க முடியாது, கேப்டன் மெல்ட்டையும் மத்த சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. எரி சொல்றதோ கரெக்ட் தான், நாங்க அதை ஒத்துக்கிடுறோம், கண்ணாடி போட்டா புத்திசாலியா தான் இருப்பாங்க, நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு ஷூசு சொல்லவும், கண்ணாடி என்னோட விஷனுக்காக அதுக்கும் நாலேஜ்க்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு எரிக்கா சொல்றா. எரி சொன்ன மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்ப கேப்டன் மெல்ட்டையும் சோல்ஜர்ஸையும் பாக்குறதுக்காக இவங்க போறாங்க. வைஸ் கேப்டன் தான் அந்த இடத்துல இருக்கிறான். கேப்டன் மெல்ட் எங்க அப்படின்னு கேட்கவும், அவர் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு, நீங்க இந்த அரினாவோட சென்டருக்கு வாங்க, ஹீரோ நீங்க தான் இப்போதைக்கு எங்களுக்கு லீடர் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே இப்ப சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏதோ தப்பா தெரியுதுன்னு ஒரு பொண்ணு சொல்லுவோம். ஆமா எனக்கும் அது தெரியுது, எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி ஷிசுக்கு சொல்றா. சோல்ஜர்ஸ் நம்ம இத்தனை நாளா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்ததுக்கான நாள் வந்துடுச்சு, உங்க ஸ்வாட எடுத்து எல்லாரும் தயாராகுங்க, இதுதான் உங்களுக்கான சிக்னல், சிக்னல் கொடுத்ததும் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஷிசுக்கு மட்டும் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா. அவன் மட்டும் டக்குன்னு திரும்பி நிக்கிறா. அவளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சோல்ஜர்ஸ் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றாங்க. சில பேருக்கு ஸ்வாட வச்சு வெட்டிருக்காங்க, சில பேருக்கு வயித்துல கத்தியால குத்தி இருக்காங்க. ஈவன் அமனாகாவை கூட அவங்க புடிச்சு வச்சுட்டாங்க. நீ மட்டும் இன்னும் நிக்கிறியா, பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரியே நீ திறமசாலியா தான் இருக்க அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. யார் நீ அப்படின்னு சொல்லி ஷீசுக்கு பாக்குறா. ஆபத்து அப்படின்னு சொல்லி மியோ ஓடி வருவோம். மியோ உனக்கு என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சீசுக்கு பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா கத்தி எடுத்து சீசுக்கோட முதுகுலாவா குத்திட்டா. மியோ நீயுமா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சீசுக்கோ கேக்குறா. ரொம்பவே ஸ்ட்ராங்கான சீசுக்கோவையே நான் தோக்கடிச்சிட்டேன், நீ ஸ்ட்ராங்கானவான்னு எனக்கு தெரியும், அதனாலதான் கடைசி நிமிஷத்துல உனக்கு மட்டும் தனியா ஒன்னு ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னு அவ சொல்றா. யார் நீ அப்படின்னு சொல்லி ஷீசுக்கு திரும்பி பார்த்தா இவங்க கூடவே இருந்த இவங்களோட கிளாஸ்மேட் எரிக்கா தான். அது எரிக்கா வந்துட்டு இப்ப அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரையுமே அடிச்சு போட்டு அவங்க வெப்பன்ஸையும் புடுங்கி வச்சிருந்தாங்க. அவங்க மேஜிக் யூஸ் பண்ண முடியாதபடி அவங்க கையவும் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சீசுக்கு கேட்கவும், எரிக்கா அமனகாவா கழுத்துல எதையோ போய் மாற்றா. ஒரு வழியா நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவனை கிஸ் பண்றா. நீ கேட்டதுக்கான பதில நான் கொடுத்துட்டேன், எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு கேட்டியே, இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு அவ கேட்கவும், எனக்கு புரியல அப்படின்னு சீசுக்கு சொல்றா. நான் நினைச்சதை விட நீ ரொம்பவும் முட்டாளா இருக்க, அமனகாவா எனக்கு வேணும், நான் அவனை லவ் பண்றேன், அவனை அடையிறதுக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், ஆனா முதல்ல நீ உன் லவ் அவன் கிட்ட சொன்னியா அப்படின்னு சீசுக்கு கேக்குறா. இல்ல இல்ல இல்ல, இது இப்படிதான் நடக்கணும், நான் இப்படிதான் அவனை அடையணும்னு இருக்கு, நீங்க எல்லாருமே எனக்கு இடைஞ்சலா இருக்கீங்க, உங்க எல்லாரையும் நான் ரிமூவ் பண்ணிட்டா என்னால அவனை அடைய முடியும்
முடியும். நான் ஜப்பான்ல இருந்திருந்தா கண்டிப்பா இதை பண்ணிருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். இந்த உலகத்துல நானும் இவனும் சேர்ந்து ஹாப்பியா இருக்க போறோம் அப்படின்னு எரிக்கா சொல்லவும், இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் அவங்கள பார்த்தா நார்மலா தெரியலையே அப்படின்னு சொல்லி ஷிசுகோ கேட்கவும், ஓ அவங்க எல்லாரும் எப்பவோ இறந்து போயிட்டாங்க, நான் என் நெக்ரோமன்சி பவரை வச்சு கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. நெக்ரோமன்சி யூஸ் பண்ணா எப்படி அவங்களால பேச முடியும்? இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஷிசுகோ சொல்றா. இல்ல என்னோட நெக்ரோமன்சில அது முடியும். இறந்து போனவங்களை கண்ட்ரோல் பண்றப்போ நான் ஸ்பிரிட் பெயிண்டிங் யூஸ் பண்றதுனால அவங்களோட கொஞ்சம் மெமரிஸ் அவங்களுக்கு அப்படியே இருக்கும், அதனாலதான் அவங்களால பேச முடியுது அப்படின்னு அவ சொல்றா. எரிக்கா நீ இப்படி பண்றதுக்கு கண்டிப்பா நான் உன்னை என்ன மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல வரியா? பரவாயில்ல, இவங்களே மாதிரியே நான் உன்னை என்னோட பப்பட்டா மாத்திட்டா நான் அதுக்கப்புறம் எது சொன்னாலும் நீ செய்வ, நான் கேட்கணும்னு நினைக்கிறத மட்டும்தான் நீ பேசுவ, அதை நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா அப்படின்னு எரிக்கா சொல்றா. இல்ல எரி நீ போய் சொல்ற, உன்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு ஷோசோ சொல்லவும், அவங்க கிளாஸ்மேட் ஒருத்தங்கிட்ட போய் வில்லத்தனமா சிரிக்கிறான். அவன் ரொம்பவும் பயப்படுறான். எரி இப்படி பண்ணாத அப்படின்னு அமனுகாவா கத்துறான். ஆனா அவன் கிளாஸ்மேட்டை இவங்க கண்ணு முன்னாடியே கொண்டுட்டு நெக்ரோமான்சி பவரை யூஸ் பண்ணி இப்ப அவனோட டெட் பாடியை வந்துட்டு இவா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. அண்ட் லாஸ்டா ஸ்பிரிட் பெயிண்டிங்கையும் யூஸ் பண்றா. என்னோட பொம்மைங்கல்ல புதுசா ஒன்னும் ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. ஏரி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஷோசோ ரொம்பவும் வருத்தப்படவும், நான் உன்னோட ரொம்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நீ என் கூட இருந்ததுல நான் உன்னை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் ஏதாச்சும் வில்லத்தனமா சொன்னா கூட அதை நீங்க காமெடின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஷிசுகோ சிரசாக்கிக்கு அடுத்து எல்லாரும் ஒன்னதான் ரொம்ப நம்பினாங்க, உன்னை நல்லா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஏரி இப்போது நிறுத்து அப்படின்னு ஷிசுகோ சொல்லவும், அந்த மெய்ட் வந்துட்டு ஷிசுகோவை போட்டு அடிக்கிறா. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவான்னு தெரியும் ஷிசுகோ, சோ உனக்கு ஒரு ஸ்பெஷலான ரோல் ஒன்னு வச்சிருக்கேன், பெஸ்ட் ஃப்ரெண்டு கையாலேயே சிரசாக்கி செத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவ கேக்குறா. கௌரிய தொடாத அப்படின்னு ஷிசுகோ சொல்லவோ, இப்ப ஷிசுகோ வந்துட்டு அந்த மெய்ட் ஆடிட்டு ஷிசுகோ மளிகை இப்ப நெக்ரோமன்சி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ போறா. வேண்டா எரி இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனுக்காவா கத்துறான். கவலைப்படாத, நீ செத்ததுக்கு அப்புறமா பாடியை நான் நல்லபடியா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஷிசுகோவா அவ கொல்ல போறா. என்ன மன்னிச்சிரு கௌரி அப்படின்னு சொல்லி ஷிசுகோ நினைக்கிறா. திடீர்னு பார்த்தா ஒரு ஷீல்ட் வந்துட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ணுது. மேடியும் எரிக்காவே அட்டாக் பண்றாங்க. பார்த்தா சிரசாக்கி அந்த இடத்துக்கு வந்துட்டா. இப்போ சிரசாக்கி வந்துட்டு அவங்க எல்லாரையும் ஹீலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளோட மேஜிக்கை கேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அவளை விடாதீங்க அப்படின்னு எரிக்கா சொல்லவோ, இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவளை அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. பிரின்சஸ் லில்லி அந்த இடத்துக்கு வந்து சிரசாக்கிக்கு ஷீல்ட் போட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறா. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லில்லி பாக்குறா. பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ண வரவும், கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹியோமா வரான். சரி இவன் நம்மால தானே அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லில்லி வந்துட்டு ஷீல்ட விலக்கி அவனை உள்ள விடுறாங்க. வேண்டாம் அப்படின்னு ஷிசுகோ கத்துறா. பார்த்தா அவன் பிரின்சஸ் லில்லி அடிச்சு மயங்க வச்சுட்டு சிரசாக்கி உடம்புல ஸ்வாட இறக்கிருதான். உனக்கு என்ன விட நாகமோவை தான் ரொம்ப பிடிக்கும் தெரியும், நீ என்னைய லவ் பண்ணியிருந்த அப்படி நடந்திருக்காது அப்படின்னு ஹியோமா சொல்றான். இதை பார்த்துட்டு கோக்கி செம்ம டென்ஷன் ஆகுறான். இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி செகண்ட்லயே அவ இருக்கிற மொத்த பவரையும் யூஸ் பண்ணி எல்லாரையும் ஹீலிங் பண்றா. அண்ட் அவளையும் அவ ஹீலிங் பண்ணிக்கிட்டா. நாகமோ நான் அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும் போதே அவ ஹீலிங் பண்றாங்கிறதுனால அவளை குத்தி இருக்கிற ஸ்வாட் ஆட்டோமேட்டிக்கா அவ உடம்ப விட்டு வெளியே போகுது. இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹியோமா திரும்பவும் அவளை கத்தியால குத்தவும், அவ்வளவுதான் கௌரி இறந்து போயிருந்தா. அமனுகாவா அவனை கட்டி வச்சிருந்ததுல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்து கதை முடிஞ்சது அப்படின்னு தோர் மாதிரி அவனோட ஸ்வாட சமன் பண்ணுவான். அவன் ஸ்வாட் கைக்கு வருது. எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஹீலிங் ஆயிட்டாங்கிறதுனால ஒவ்வொருத்தங்களும் ரிலீஸ் பண்ணி விடுதாங்க. இப்ப எல்லாருமே வந்துட்டு கோக்கி கூட சேர்ந்து அந்த சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோல்ஜர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இவங்க சமாளிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. சூசுவை ஒருத்தன் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு இன்னொருத்தன் போய் காப்பாத்துறான். சூசு சீக்கிரம் உன்னோட ஷீல்ட கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். ஓ ஆமா சாரி அப்படின்னு சொல்லி அவ கிரியேட் பண்றா. ரெண்டு துரோகம் பண்ணிட்டாங்கிற ஷாக் லைவா இருக்கா அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்ப எல்லாருமே சண்டை போட்டு முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. அதுலயோ கோக்கி வேற லெவல்ல சண்டை போட்டு எரிக்கா கிட்டக்க நெருங்கிடுதான். கேப்டன் மெல்ட் வந்து தடுக்கவோ கோக்கி ஷாக் ஆகுறான். அவனுக்காவா நான் உனக்கு இதையா கத்து கொடுத்தேன், எதுக்காக என்ன அட்டாக் பண்ற அப்படின்னு மெல்ட் கேட்கவும், மெல்ட் மேல அவனுக்கு மரியாதை இருக்குங்கிறதுனால கோக்கியால அட்டாக் பண்ண முடியல. எரியோட கண்ட்ரோல மீறி மெல்ட் வந்துட்டு கோக்கி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லவும், இவன் வெட்டலான்னு போறான். ஆனா இவனுக்கு மனசு கேட்கல. திடீர்னு பார்த்தா அமனுகாவா வாயில இருந்து ரத்தமா வருது. இது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். பிரின்சஸ கிஸ் பண்ணி ராஜா காப்பாத்தி கேள்விப்பட்டிருப்ப. நான் உன்னை கிஸ் பண்ணப்போ உனக்கு பாய்சனை கொடுத்துட்டேன். இப்பதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், சோ உன்னை என் கையால தான் கொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு எரிக்கா சொல்றா. அங்க கோக்கி வாயில இருந்து ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. சிரசாக்கி மேலதானே உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது, இவ இப்ப செத்துட்டா, இப்ப இவ என்னோட பொம்மையா மாத்திர அப்படின்னு சொல்லி நெக்ரோமான்சி ஸ்பெல்ல சிரசாக்கி மேல போட ஆரம்பிக்கிறா. என்ன கைஸ் நான் பார்ட்டிக்கு லேட்டா வந்துட்டுனா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு எல்லாரும் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு பாக்குறான். சிரசாக்கி இறந்து போயிட்டாங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். மிஸ் ஐகோ டியோ இவ்வளவு பாத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்கவும், டிவைன் மவுண்டன்ஸ்ல இப்ப இவங்க கத்துக்கிட்ட அந்த ஏன்ஷியன் மேஜிக்கான ஸ்பிரிட் மேஜிக் யூஸ் பண்ணி சிரசாக்கியோட சோலை வந்து ஒன்னு சேர்க்க ட்ரை பண்றாங்க. ஹே நாகமா அவ செத்து போயிட்டா, உன்னால அவளை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியாது. இதோ இங்க இருக்கிறவங்கள பாரு, செத்து போன மாதிரியா தெரியுது, இதே மாதிரியே நான் என்னோட நெக்ரோமான்சியா அவ மேல யூஸ் பண்றேன், அவ உயிரோட இருக்கிற மாதிரியே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் பின்னாடி போய் அவ ஒளிஞ்சுக்கிடுறா. பின்னாடி திடீர்னு ஒருத்த வந்து அட்டாக் பண்ணவும், உன் கதை முடிஞ்சது அப்படின்னு அவ சிரிச்சா. நம்ம ஹீரோ அதை தடுத்து டப்புன்னு அவனை போட்டு தள்ளுறான். கேப்டன் மெல்ட் நீங்களுமா
அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அவளோட கண்ட்ரோல்ல இருந்து கேப்டன் மெல் திரும்பவும் வெளியே வந்து நாகுமோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்ப அவனை ஷூட் பண்ணிடுறான். இறந்து போன டெட் பாடிஸ் தான் வந்துட்டு நெக்ரோமன்சி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ கேப்டன் மெல்ட் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட கண்ணை கொண்டு வரவோ எல்லாரும் கீழே குனிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கீழே குனிஞ்சிருக்காங்க. டெட் பாடிஸா இருக்கிற சோல்ஜர்ஸ் தான் அவ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறான். எரிக்காவும் பயந்து போய் கீழே படுத்து கிடக்குறா. நம்ம ஹீரோ எரிக்கா கிட்ட போயிட்டு அவன் நெத்தில கண்ணை வச்சு நீ எதுக்காக இதை பண்ணலாம் நான் கேட்க போறது இல்லை, உன்னை மன்னிக்க முடியாத லெவலுக்கு நீ எனக்கு ஒரு பெரிய டேமேஜ் பண்ணிட்ட, சோ நீ செத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை சுடலான்னு போகும்போது பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ திரும்பி கூட பார்க்காம அதை கரெக்டா ஷூட் பண்றான். ஹியோமோ பெரிய இவன் மாதிரி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரான். நம்ம ஹீரோ ஹியோமோவை அட்டாக் பண்ணி அவன் சங்க பிடிச்சு தூக்கி நிப்பாட்டுறான். நீ மட்டும் இல்லைன்னா கௌரி எனக்கு சொந்தமா இருப்பா, இப்படி நடந்திருக்காது அப்படின்னு நம்ம சொல்லவும் உன்னால செய்ய முடியலன்னு மத்தவங்க மேல பழி போடாத அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே மான்ஸ்டர் நிக்கன்னு தெரிஞ்சு வெளியே போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு நம்ம மூஞ்சிலேயே ஒரு கிக்க விட்டு அந்த மான்ஸ்டருக்குள்ள தூக்கி போடுவோம். அந்த மான்ஸ்டர்ஸ் ஹியோமோட பாடி அப்படியே பிச்சு போட்டுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மேல இருந்து யுரேனஸ் பிரச்சனை வரவும் இந்த தடவை நம்ம ஹீரோ தப்பிச்சிருந்தான். யோகி கிட்ட இருந்து ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி தப்பிச்சோடி அந்த டீமன் ஜெனரல் இந்த இடத்துக்கு தான் வரான். சிரசாக்கியோட சோலை நாங்க அட்டாச் பண்ணிட்டோம். அவ சோல் இப்ப வெளியே போகாது, ஆனா இவளை காப்பாத்துறதுக்கு இன்னும் டைம் தேவை. யோயோ ஷியாவும் இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. ஒழுங்கா சரண்டர் ஆயிருவோம், ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னு உனக்கு ஆசை இல்லையா? சுத்தி பல லட்சம் மான்ஸ்டர்ஸ் இருக்கு, உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு இந்த டீமன் ஜெனரல் சொல்லவும் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரியான ஒண்ணு வர வச்சு கம்ப்யூட்டர்ல மவுஸை யூஸ் பண்ற மாதிரி அதை அப்படியே மூவ் பண்றான். மேல இருந்து ஒரு பெரிய லேசர் வந்து அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ ஒரே நிமிஷத்துல அந்த கிங்டம்ல இருக்கிற அவ்வளோ மான்ஸ்டர்ஸையும் சாம்பலாக்கிருந்தான். நான் ஒண்ணு இந்த கிங்டம்க்கு சப்போர்ட் பண்ணல, அண்ட் இவங்க என் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. என் வழியில குறுக்க வர்ற யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் அழிச்சிருவேன். ஒருவேளை நீ புத்திசாலியா இருந்தேன்னா என்கிட்ட இருந்து விலகியே இரு, என் வழியில குறுக்க வராத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட கடவுள் மேல ஆணையா சொல்றேன், கண்டிப்பா நான் உன்னை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சொல்றான். எரிக்கோ அந்த ஜெனரல் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிருந்தாங்க. ஜெனரல் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இங்கதான் வந்தான். அந்த கோல பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சியாவும் யோயியும் இப்பதான் அந்த இடத்துக்கு வராங்க. ஐயோ சிரசாக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஷீசுக்கு ரொம்பவோ கவலையா இருக்கா, அவளுக்கு லைட்டா மயக்கமா வருது. ஷியா யோயி நீங்க போய் அவளை பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியா அண்ட் யோயிக்கும் அந்த ஸ்பிரிட் மேஜிக் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதுனால அந்த ஏன்ஷியன் மேஜிக் இவங்களும் அடையணுங்கிறதுக்காக டியோ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் டிவைன் மவுண்டன்ஸ்க்கு கூட்டிட்டு போறா. சைக்கோ வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி யோசிக்கவும் மிஸ் சைக்கோ கௌரிக்கு அவங்க உதவி தேவை, நீங்க அங்க போங்க, மத்தவங்களை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சோனபே சொல்லவும் மிஸ் சைக்கோ கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் சோனபே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் சைக்கோ அங்க இருந்து கிளம்புறாங்க. ஷீசுக்கு தைரியமா இரு, எங்க மேல நம்பிக்கை வை, கௌரிய கண்டிப்பா நீ திரும்ப பாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா நாகுமோ, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஷீசுக்கு சொல்றான். அவ டீமன்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டா. கிரேட் ஆர்கஸ் லேபிரின்த்ல அந்த டீமன் லேடியோட டெட் பாடியை நெக்ரோமன்சி மூலமா கண்ட்ரோல் பண்ணி எரிக்கா டீமன்ஸை கான்டாக்ட் பண்ணிருக்கா. டீமன்ஸும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவ பதிலுக்கு கேட்டது அவளோட ஃப்ரீடமும் அமனுகாவாவும் தான். சோ கிங்டம் அடையிறதுக்கு அவ சில சீக்ரெட்ஸா டீமன்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா. இந்த ப்ராசஸ்ல அவங்க கிளாஸ்மேட் ஒருத்தனை கொன்னும் கண்ட்ரோல் பண்ணிருக்கா. ஆனா அவளோட பிளான் ஃபெயிலியர்ல முடிஞ்சிடுச்சு. கிங்டமோட ராஜாவையும் சோல்ஜர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணது அந்த நன் தான் நினைக்கிறேன். அவளும் சில விஷயங்கள்ல காரணமா இருந்திருக்கா. இந்த சண்டையில நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல ஹீரோஸா சமன் பண்ணப்பட்ட ஹியோமோ டைஸ்கே, ரேச்சி காண்டோ, அப்புறமா கௌரி ஷிரசாக்கி அப்படின்னு பிரின்சஸ் லில்லி சொல்றா. இறந்து போன கௌரியை இவங்க திரும்ப உயிரோட கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் சைக்கோவங்க நம்ம ஹீரோ கேக்குமா அவங்க பிரேக் எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு ஷியா சொல்றா. ஹாஜிமி கௌரியை நாங்க கண்டிப்பா திரும்ப கொண்டு வந்துருவோம், நீ மிஸ் சைக்கோ கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோவை பாக்குறதுக்காக போறான். நிறைய பேர் இறந்து போனதை நினைச்சு மிஸ் சைக்கோ வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவங்க சோகத்தை மறைச்சுக்கிட்டு சிரிக்கவும் நீங்க எனக்காக சிரிக்கணும்னு அவசியம் இல்ல, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல நீங்க எவ்வளவு அக்கறையா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஹியோமாவை நான் கொண்டிருக்கேன், அதை நினைச்சு தானே வருத்தப்படுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையை சொல்ல போனா எனக்கு அதை ஏத்துக்கிட்டதுக்குன்னு கொஞ்சம் நாள் ஆகும் தான். இதுல நான் ஒன்னும் எதுவும் தப்பு சொல்லல நாகமோ, ஹியோமோ செஞ்சதை கண்டிப்பா என்னாலேயே மன்னிக்க முடியாதுதான். அதை நினைச்சு மட்டுமே நான் வருத்தமா இல்ல, அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க இறந்து போறதுக்கும் நான் தான் காரணமாயிட்டேன். என்னதான் டியாவோட பிரத்தை யூஸ் பண்ணியிருந்தாலுமே என்னோட மேஜிக்னால தான் அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் ஆச்சு. நான் எதையுமே சரியா பண்ணல. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுற டைமும் நான் அவங்க கூட இருந்ததில்ல. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சோகமா நின்றுட்டு இருக்காங்க. ஓ நீங்க என் டீச்சரா பேச ஆரம்பிச்சிட்டீங்களா, அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் என்னோட லைஃப்ல வாழ்றதுக்காக போராடிட்டு இருக்கேன், நிறைய பேரை கொலை பண்ண தான் செய்யறேன். நீங்க இன்னும் உங்களோட ஹியூமனிட்டியோட தான் இருக்கிறீங்க, ஆனா நான் ஒரு மான்ஸ்டரா ஹியூமனான்னு எனக்கே தெரியல. ஒருவேளை நான் தப்பான பாதையில போனோம்னா நீங்க தான் என்ன திருத்தணும். ஏன்னா நம்ம எல்லாரும் திரும்ப ஜப்பானுக்கு போகும்போது ஹியூமனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சைக்கோ அப்படியே ஆள ஆரம்பிக்கவும் நீங்க செய்ய போற ஹெல்ப்க்கு பதிலுக்கு வேணா நீங்க ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கும்போது சுத்தி யாருமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா என் தோல்ல சாஞ்சினாலும் அழுதுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தேங்க்ஸ் நாகுமா அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க டீச்சர் அவங்க மனசுல இருக்கிற வருத்தம் எல்லாத்தையும் போக்குறாங்க. ஷீசுகோ கோக்கி ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. கௌரியை நினைச்சு ஷீசுகோ ஒன்னு சோகமாவே தான் இருக்கா. பிரின்சஸ் லில்லியா அந்த இடத்துக்கு வந்து என்ன தூங்காம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்களா அமனுகாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களை பார்த்தா கூட 5 நாளா தூங்காத மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி கோக்கி கேட்கறான். நிறைய பேர் அவங்க ஃபேமிலியை எழுந்திருக்காங்க, எனக்கு வேற நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவும்
நீங்களும் அதுல ஒருத்தங்க தானே உங்க அப்பாவை இழந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கோகி கேக்குறான். ஆமா ஷீசுகோ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கவும் அப்பப்போ திடீர்னு அவ பிளாங்க் ஆகி அப்படியே மேலேயே பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் திரும்ப வர வரைக்கும் அவ இப்படிதான் இருப்பா. ஆனா எனக்கு சொல்ல போனா நாகம்மா மேல நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மேல இருந்து என்னமோ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லில்லி சொல்றா. மேல இருந்து என்னமோ வருது, எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் ரெடி ஆகுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அவன் டீமும் தான் வந்திருக்காங்க. நாகமோ வந்துட்டியா, சிரசாக்கி எங்க அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கவும் அது வந்து அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீ உன் மனசை கல்லாக்கிக்கோ, ஏன்னா முன்னேறதை விட அவ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, அதுக்கு நான் காரணம் இல்ல அவளேதான் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னடா பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. நாகமோ என்ன பிடி அப்படின்னு சொல்லி சிரசாக்கி மேல இருந்து குதிக்கவும் நம்ம ஹீரோ நவுண்டுதான். அவ விழுந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே கிரியேட் ஆகுது. இது என்னது, யார் நீ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஸ்வாட் எடுத்துட்டு ரெடி ஆகவும் ஓகே நில்லு ஷிரசாக்கி, இது நீதானே அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கவும் ஆமா இது நானே தான், உன்னோட ஃப்ரெண்ட் கௌரி, என்ன கொஞ்சம் பாக்குறதுக்கு வித்தியாசமா தெரியுமா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஷீசுகோ எமோஷனல் ஆயிட்டு ஓடி போய் கௌரிய கட்டி பிடிக்கிறா. நீ திரும்ப வந்தது நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவும் உன்னை திரும்ப பார்த்ததுல நானும் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கௌரி சொல்றா. சரி என்ன நடந்துச்சு, ஏன் இவ இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் மேஜிக் யூஸ் பண்ணி நாங்க கௌரியோட சோலை ப்ராடெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஷீசுகோவுக்கு எதுவுமே புரியல. இப்போ நம்ம யூஸ் பண்ற மேஜிக்கும் காட் ஏஜ்ல இருந்த மேஜிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அண்ட் காட் மேஜிக் பத்தி உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவ கேட்குவா. ஆமா அது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னா என்ன சொல்ல வர, இவன் காட் ஏஜ் மேஜிக் யூஸ் பண்ணி உன்னை காப்பாத்தினான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கறா. கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ஷீசுகோ அப்படின்னு சொல்லி கௌரி சொல்றா. ஒரிஜினல் பாடிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் இவளோட சோலை நாங்க கலெக்ட் பண்ணி எமர்ஜென்சிக்காக நோயிட்டோட உடம்ப நாங்க சரி பண்ணி அதுல இவளோட சோலை வச்சிருந்தோம். இவ ஒரிஜினல் பாடியுமே நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா நான் தான் இந்த நோயிட்டோட உடம்புலயே இருக்கிறேன்னு சொன்னேன், ஏன்னா இந்த பாடி ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது, நானும் இவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கௌரி சொல்றா. கௌரியோட ஒரிஜினல் பாடியை நாங்க மேஜிக் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம், எப்பனாலும் அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு அவ போய்க்கிடலாம் அப்படின்னு யோகி சொல்றா. அப்படி கிறுக்குத்தனமான ஐடியாலாம் உன்னால தான் யோசிக்க முடியும் கௌரி அப்படின்னு ஷீசுக்கு சொல்லிட்டு நாகமோ நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கௌரியை நீ காப்பாத்திருக்க, கண்டிப்பா நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், எது வேணாலும் கேளு அப்படின்னு அவ சொல்றா. இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் தேவையில்ல ஷிரசாக்கி, எங்களுக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இருந்தாலும் நீ செஞ்சது பெரிய விஷயம் தான், கோகிக்கு கூட உன்னோட மெடிசனை கொடுத்து காப்பாத்திருக்க அப்படின்னு அவ சொல்லவும் என்னோட டீச்சர் ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னால முடிஞ்சா எல்லாரையும் காப்பாத்தணும்னு, அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அவனுக்கு தெரிஞ்சதை அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்ன அப்படின்னா இது எல்லாமே கடவுள் நம்மளை வச்சு ஆடுற ஒரு கேம் தானே, இதை எதுக்காக என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்ல அப்படின்னு சொல்லி கோகி கேட்கவும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பா நீங்க என்ன நம்பியிருக்க மாட்டீங்க, நான் போய் சொல்றேன் முட்டாள்னு என்னதான் தப்பா பேசியிருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நாங்களும் உன் கூட சேர்ந்து காட் கூட சண்டை போட்டுருப்போம்ல அப்படின்னு சொல்லி கோகி சொல்றான். காட் கூட சண்டை போட போறேன்னு சொல்லவே இல்லையே, இந்த வேர்ல்டுக்கோ எனக்கோ சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஏத்துக்கிட்ட கஷ்டமா இருந்தாலும் என்னை விட நீ தான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானவன், உன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்தலாம்ல, இங்க இருக்கிற மக்களை பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கோகி கேட்கவும் ஹீரோ டைட்டில் உன்கிட்ட இருக்கிறதுனால நீ வேணா நியாயத்துக்காக போராடு, உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா, நீ ரொம்பவும் பயந்தாங்குழியா இருக்கிற, ஸ்ட்ராங்கா மாறுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல, உனக்கு அவ்வளோ முக்கியமா இருந்துச்சுன்னா நீயே இந்த உலகத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவா அவன் ஆளுங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹஜ்மி நீ உண்மையிலேயே இந்த இடத்துல இருந்து போகணுமா அப்படின்னு யோகி கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க விட்டுட்டு போனா நீ கவலைப்பட மாட்டியா அப்படின்னு யோகி கேட்கவும் என் கூட தான் எப்பவும் நீ இருப்பியே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா கண்டிப்பா அப்படின்னு யோகி சொல்றா. ஹே காய்ஸ் நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஷீசுகோ கேட்கவும் இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோ கூட போய் வந்து உட்காடுறாங்க. நாகமா அடுத்த இந்த லேப்ரின்க்கு போக போற அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கறா. கிரேட் ட்ரீ லேப்ரின்க்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எம்பையர் வழியா தானே போவ, நான் எம்பையர்ல இருக்கிற கிங்க மீட் பண்ணணும், நானும் உன் கூட வரவா அப்படின்னு லில்லி கேட்கறா. தாராளமா வரலாம், ஆனா கிங்டம்ல கிங்க மீட் பண்றதுக்கு நான் உங்க கூட வர மாட்டேன், இங்க தனியா தான் போயாகணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நானும் உன் கூட வருவேன், ஒரு பிரின்சஸ் தனியா விடுறவங்களாம் ஆம்பளையே கிடையாது, நானும் உன் கூட வர அந்த லேப்ரின்க்கு வந்து ஏன்சியன் மேஜிக் அடைஞ்சு இந்த உலகத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு கோக்கி சொல்லவும் நம்ம ஹீரோ கடுப்பாவறான். என்னையவோ கூட்டிட்டு போனாகுமா அப்படின்னு நம்ம சொல்லவும் உனக்கு வேணும்னா நீ போய் தனியா அந்த ஏன்சியன் மேஜிக் அடைஞ்சுக்கோ, ஏன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வராத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா தனியா போனா டேஞ்சர், செத்துருவாங்கன்னு சொன்னியே அப்படின்னு டீச்சர் கேட்கவும் ஓ அப்படியா சொன்ன, இல்ல கோக்கி போகலாம், அவன் உயிரோடு திரும்ப வந்துருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நாகுமோ நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறேன், என்னையவோ கூட்டிட்டு போ அப்படின்னு சீசுக்கு சொல்றா. நாங்களும் ஸ்ட்ராங்கா மாறணும், எங்களையோ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுட்டு சரி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. எப்படி மாஸ்டர் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் அவங்களும் மேஜிக் அடைஞ்சா ஸ்ட்ராங்கா மாறுவாங்க, எல்லா டைமும் நானே சண்டை போடணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மாஸ்டர் உங்க பிளான் எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி டியோ சொல்லவும் என்ன பிளான் அப்படின்னு கௌரி கேக்குறா. சண்டையில அவங்க எல்லாரையுமே ஹியூமன் ஷீல்ட் அவன் யூஸ் பண்ண பிளான் போட்டுட்டான் அப்படின்னு யோகி சொல்றா. இப்போ யோகி வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஓட்டி விடுறா. ஓ இந்த கண்டெஸ்டா அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொருத்தங்களா ஓட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஆ காட்டுன்னு சொல்லவும் சரி இந்த ஒரு தடவை வாங்கிடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் வாங்கிடுறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சீசுக்கு பாக்குறா. நம்ம ஹீரோ சாப்பிட்ட அதே ஸ்பூன்லயே சாப்பிட்டது ஒரு இன்டைரக்ட் கிஸ்ங்கிறதுனால கௌரி வெக்கப்பட்டு இருக்கவும் இன்டைரக்ட் கிஸ் அனுபவிச்சுட்டு இருக்கியா நீ ரொம்ப மோசம் அப்படின்னு யோகி சொல்லவும் நான் ஒன்னும் அப்படி பண்ணல, உண்மையிலேயே மோசம் யாருங்கிறத கொஞ்சம் அங்க பாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோ செம காமெடி பண்ணிட்டு இருக்கா. லிக் பண்றத கொஞ்சம் நிப்பாட்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும் எப்படியும் நீங்க எனக்கு கிஸ் தர
தர மாட்டீங்க, எதையாச்சும் நான் அனுபவிச்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணா எனக்கு ஒரு ரிவார்ட் தரீங்களா, இந்த ஃபைட்ல நான் உங்களோட டீச்சர் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி அதுவும் நியாயம் தான், என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஹீரோ வந்துட்டு காமெடியா சில விஷயங்களை கேட்கவும் நம்ம ஹீரோ இன்னும் செம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். மிஸ் ஐகோவும் மத்தவங்களும் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே காமெடியா சில விஷயங்கள் முடியுது. இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பெட்ல காணுமே அப்படின்னு சொல்லி யோயி வெளியே எந்திரிச்சு வந்து பாக்குறா. நம்ம ஹீரோ வெளியே நின்று சூரிய உதயத்தை பார்த்துட்டு இருக்கான். நம்மளோட இந்த பயணத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு நம்ம போய் மியோவை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யோயோ ஓகே அப்படின்னு சொல்றா. காலங்காத்தாலேயே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா, எங்களை விட்டுட்டு ஆரம்பிச்சது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வர